أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. குர்ஆனில் நின்று சில ஆயத்துகளை ஓதி காண்பித்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தள மாவட்டத்தின் உப செயலாளரும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் புத்தள நகர கிளையின் உப தலைவருமாகிய ஷேக் அல் காரி ரியாஸ் தேவ்பந்தி ஹசரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் புத்தள மாவட்டத்தின் தலைவர் புத்தளம் புளிச்சாக்குள கிளையின் தலைவருமாகிய ஷேக் தமீம் ரஹ்மானி ஹசரத் அவர்களை இந்நிகழ்வின் தலைமை உரையுக்காகவும் மற்றும் வரவேற்புரையும் நிகழ்த்திவிட்டு செல்வதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனிஹில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் ஹுவ கைரன் வ அஸமு அஜ்ரா. ஸதகல்லாஹுல் அலீம். இந்த ஒன்று கூடலையும் இந்த மதரசாவையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த ஒன்று கூடலின் மூலமாக இந்த உம்மத்துக்கு என்னென்ன ஹைராத்துகள் நலவுகளெல்லாம் போய் சேரணுமோ அத்தனை ஹைராத்துகளையும் நலவுகளையும் இந்த ஒன்று கூடலின் மூலமாக அல்லாஹ் உயிர்ப்பிப்பானாக என்று வேண்டியவனாக இந்த ஒன்று கூடலுக்காக வேண்டி எங்களுடைய அழைப்பை ஏற்று
வருகை தந்திருக்கக்கூடிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் உஸ்தாத் அஷேக் அர்க்கம் நூராமித் ஹஜ்ரத் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்திலே இந்த ஒன்று கூடலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகலாக அயராது கஷ்டப்பட்ட புத்தளம் மாவட்ட ஜம்மியத்துல் உலமா உடைய உலமாக்களே, புத்தளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 பிராந்திய கிளைகளுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உண்டான உலமாக்கள் அத்தனை பேர்களையும், இன்னும் இந்த புத்தளம் பெரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், இந்த மதரசாவுடைய அதிபர் ஷேக் மின்ஹாஜ் இஸ்லாஹி ஹஜ்ரத் அவர்களையும் மற்றும் உண்டான பிரமுகர்கள் அத்தனை பேர்களையும் நான் புத்தளம் மாவட்ட ஜம்மியத்துல் உலமாவின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த நாட்டில் உலமாக்களை அல்லாஹ் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் அல்ல, இந்த நிலைமையை உருவாக்கிய எங்களுடைய உலமா பெருமக்கள், மூதாதையர்கள். இன்று அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை உருவாக்கியவர்கள் 100 வருடங்களுக்கு மேலால் இந்த நாட்டிலே எங்களுடைய உலமாக்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், இஸ்லாமிய சமூகத்தை அவர்கள் முன்னின்று வழி நடாத்த வேண்டும் என்பதற்காக உலமாக்களுக்கென்று ஒரு அமைப்பு தேவை என்ற அடிப்படையில் தன்னுடைய தூர நோக்கோடு அயராது கஷ்டப்பட்டு உருவாக்கி தந்த ஜம்மியாதான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனை உருவாக்கியவர்கள், அதனுக்காக வேண்டி மஷூராக்களை சொன்னவர்கள், அந்த நல்லோர்கள், அந்த உஸ்தாத்மார்கள், அந்த உலமாக்கள் இன்று அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்கள். அவர்கள் இதனுடைய பிரதிபலனை மண்ணறையிலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த கபரில் இருக்கக்கூடிய அந்த நல்லோர்களுடைய கபர்களை பிரகாசப்படுத்தி அவருடைய பாவங்களை மன்னித்து கபரையும் அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூங்காவாக அமைத்து கொடுப்பானாக. அதே வரிசையில் தான் எங்களை விட்டு பிரிந்து சென்ற மாபெரிய தலைவர், ரொம்பவுமே அனுபவமுள்ள ஒரு ஆலிம், எங்களுடைய புத்தளம் மாவட்டத்தில் 3 தசாப்த காலமாக தலைவராக இருந்து செயலாற்றி இந்த உம்மத்துக்கு அரிய பல சேவைகளை செய்த அந்த ஒரு சங்கையான ஆலிம் ஹஜ்ரத் அப்துல்லா மஹமூத் ஆலிம் ஹஜ்ரத் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்களை, அவர்களுடைய தியாகங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அவர்கள் செய்த சேவைகளை எம்மால் நினைத்தும் பார்க்க முடியாது. எம் சமூகத்தில் மட்டுமல்ல, எல்லா இன மக்களோடும் நல்ல முறையிலே பழகி பேசி அவர்களுடைய உள்ளங்களையும் வென்ற ஒரு மாமனிதர் தான் மர்ஹூம் ஹஜ்ரத் அப்துல்லா மஹமூத் ஆலிம் ஹஜ்ரத் அவர்கள். ஆனால் அந்த ஹஜ்ரத் அவர்களை பற்றி என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். என்றாலும் கூட நாம் எடுத்துக்கொண்ட நேரத்தை விட மேலதிகமான நேரங்கள் போய்விட்டதன் காரணமாக எங்களுடைய பேச்சை தொடர்ந்து செல்ல முடியாது என்பதனால் எங்களுடைய இடத்தையும் எனக்கு தரப்பட்ட நேரங்களையும் கொஞ்சமாக குறைத்து அதனை நான் எங்களுடைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் அஷேக் அர்க்கம் நூராமித் ஹஜ்ரத் அவர்களுக்கு அந்த நேரத்தை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அவர்களின் மூலமாக நிறைய செய்திகளை கேட்டு பயனடைந்து அவருடைய குடும்பத்தார்களும் மன அமைதி நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய இந்த சின்ன சொற்பொழிவை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மர்ஹூம் ஷேக் அப்துல்லா மஹமூத் ஆலிம் ஹஜ்ரத் அவர்களின்
நினைவுகளை மீட்டி பார்க்கும் நிகழ்வின் தலைமை உரை மற்றும் வரவேற்புரையை நிகழ்த்தி சென்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தளம் மாவட்டத்தின் தலைவரும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புளிச்சாக்குளம் கிளையின் தலைவருமாகிய அஷேக் தமீம் ரஹ்மானி ஹசரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து காசிமியா கலாசாலையின் நம்பிக்கையாளர் சபை தலைவர் கௌரவத்துக்குரிய அல்ஹாஜ் SRM முசம்மில் அவர்களை கலாசாலை நினைவை பற்றி ஞாபகப்படுத்துவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ செயலாளர் அவர்களே மற்றும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் மாவட்ட கிளையின் தலைவர் அவர்களே, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் புத்தளம் நகர கிளையின் தலைவர் அவர்களே, கௌரவ பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, நண்பர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், என்னோடு ஏறக்குறைய 25 வருடங்களாக இந்த ஊரின் நன்மைக்காக என்னோடு தோளோடு நின்று உதவி செய்து இந்த ஊரின் பெயரை நாடு பூராவும் மேலோங்க செய்வதற்காக வேண்டி நான் புத்தளம் பெரிய பள்ளியின் தலைவராக இருந்த காலத்தில், புத்தளம் ஜமியத்துல் உலமாவின் தலைவராக அவர்கள் இருந்த காலத்தில் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இன்று அவர்கள் மௌத்தாகும் வரையும் என்னோடு சேர்ந்து இந்த ஊரின் நன்மைக்காக பாடுபட்டார்கள். அதுபோல அவர்கள் இந்த புத்தளத்தின் பெயரை முழு இலைக்கும் சென்று இந்த ஊரின் பெயரை மேலோங்க செய்தார்கள். அதுபோல சகல மதத்தவர்களுடனும் இணைந்து அதை ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே புத்தளம் பெரிய பள்ளியோடு ஜமியத்துல் உலமா சேர்ந்து இந்த புத்தளத்தின் சர்வ மதத்தவர்களும் மற்றும் புத்தளம் மாவட்ட நிர்வாகிகளோடும் பாதுகாப்பு துறைகளோடும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த ஊரில் உள்ள பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்த்து வைத்தார்கள். இந்த சர்வமத அமைப்பு அமைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் இந்த புத்தளத்திலே எந்த ஒரு இன பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. அதுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேன்மேலும் நன்மையை வழங்க வேண்டும். அதுபோல இந்த புத்தளம் மாவட்டத்தின் என்னோடு அவர்கள் என்னோடு சேர்ந்து பயணித்து புத்தளம் காசிமியாவின் சொத்துக்களை பராமரிக்கும் ஒரு சபையை உருவாக்குவதற்காக வேண்டி என்னுடைய தலைமையிலே ஒரு சபையை அமைத்து வக்குஃப் சபை மூலமாக வக்குஃப் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். வக்குஃப் சபையின் அங்கீகாரத்தோடு எங்கள் தலைமையிலே ஒரு கமிட்டியை போட்டு மாஷா அல்லாஹ் அந்த வேலைகளையும் நாங்கள் ஏறக்குறைய 15 வருடங்களாக செய்து வருகின்றோம். அதற்கப்பால் மர்ஹூம் அப்துல்லா ஹசரத் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். எனக்கு என்னுடைய அவர்கள் மௌத்தாவிற்கு 3 மாதத்துக்கு முன்னதாக என்னை அழைத்து, ஹாஜியார், இந்த மதரசாவை இன்னைக்கு நடத்த முடியாது, நாங்கள் இந்த மதரசாவை மூடி விடுவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் இந்த மதரசாவை கட்டி காத்து தன்னுடைய சொத்துக்களையும் விற்று இந்த மதரசாவை தொடர்ந்து அவர்கள் இந்த உயிரோடு இருக்கும் வரையும் அதை மதரசாவை கொண்டு சென்றார்கள். அதுபோல இந்த மதரசாவை நன்மைக்காக வேண்டி
அவர்கள் மருத்துவத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னதாக என்னை சொன்னார்கள், ஹஸ்ரத் நான் இதை இந்த மர்சாவிலிருந்து நான் ஓய்வு பெறப் போகின்றேன், எனக்கு இது மேல் முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அப்படியே இருந்தும் அதை நீங்கள் உங்களுடைய தலைமையிலே இந்த மர்சா பாடத்தை நல்ல முறையில் கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார்கள். அதுபோல அவர்கள் 3 மாதத்துக்கு முன்னரே அவர்களுக்கு விலகி போயிட்டது, நான் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அதுக்காக வேண்டி அவர்கள் சகலதையும் பலன் கொடுத்தார்கள். ஜமியத்துல்லாமாவிலிருந்து அதை சர்வ மத குழுவிலிருந்தும் அதில் விலகினார்கள். 3 மாதத்துக்கு முன்னதாக இந்த மதசாவலையும் ஒப்படைத்து சகல விதைகளையும் அவர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுடைய இந்த விஷயத்தை முடித்து அவருடைய காலம் முடிவடைந்து விட்டது. டிசம்பர் 31ஆம் தேதி அழைத்து சகலதையும் பார்த்தார்கள். மதசாருடைய சொத்துக்கள் அதுகளை எல்லாம் ஒரு சதம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து அதை அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். அவர்கள் அதை தந்து முடிந்தவுடன் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு 5 நாளைக்கு பிறகுதான் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிப்பட்டு அல்லாஹ்வை போய் சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு இருவரையும் நன்மையையும் அல்லாஹ் தாலா அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நிம்மதியையும் வழங்கி அருள்வான கேட்டுக்கொண்டு என்னுடைய முடிகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மர்ஹூம் ஷேக் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்களின் இறுதி தருணங்கள், அதேபோன்று காசிமியா கலாசாலையின் ஒப்படைப்பதற்கான இறுதி தருணங்களை பறைச்சாற்றிவிட்டு சென்ற காசிமியா கலாசாலையின் நம்பிக்கையாளர் சபை தலைவர் கௌரவத்துக்குரிய அல்ஹாஜ் SRM முசம்மில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நடைபெறக்கூடிய மர்ஹூம் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்களின் நினைவுகளை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தள மாவட்டம் தீர்மானம் எடுத்ததற்கு பின்னால் மிக குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் ஷேக் அர்கம் நூர் அஹ்மத் ஹசரத் அவர்களின் சிறப்புரையை செய்துவிட்டு செல்வதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணித்துக்குரிய கௌரவத்துக்குரிய மூத்த உலமாக்களே, குறிப்பாக அகில இந்திய ஜமியத்துல் உலமா புத்தள மாவட்டத்தின் தலைவர், செயலாளர், அதே போன்று புத்தள நகரக்கிரையின் தலைவர், செயலாளர், பதவி தாங்கினர்கள், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, காசிமியா அரபு கல்லூரியின் அதிபர் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய பெருமோர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லடியார்களை நேசித்து எங்களுடன் வாழ்ந்த நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஞாபகப்படுத்தி அதை படிப்பினையாக எடுத்து எதிர்கால சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மன்ஹஜை, முன்மாதிரியான ஒரு வழிகாட்டலை விட்டு செல்லக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கும். சாலிஹீன்கள், நல்லவர்கள் உடன் ஒரு உறவு கிடைப்பதென்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில்
நபிமார்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறத போல நபிமார்களுடன் வாழ்ந்த நல்லவர்கள் நல்லடியார்கள் அவர்களை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இறுதியாக உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் ஃபபிஹுதாஹு முக்ததி, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய நேர்வழியை பெற்றவர்கள். அந்த நேர்வழியை நாம் பின்பற்றும் போது அதனூடாக நமக்கு நேரான வழி, அது ஒரு இஹ்திதாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைகிறது. இன்று நாம் மர்ஹூம் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹஜரத் அவர்களை வஃபாத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்த சேவைகள், அதே போல அவர்களுடைய நலவுகளை பேசுவது ஷரியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஷியார்கள் உண்டு. அந்த ஷரியாவுடைய இந்த மிக முக்கியமான ஒரு அமலை ஷரியாவுடைய வரையறையை பேணி நாம் செய்ய வேண்டும். ஏன் நாம் இவர்களை நேசிக்கிறோம், ஏன் இவர்களை நாம் நம்முடைய உள்ளத்தில் இவ்வளவு கண்ணியப்படுத்துறோம் என்றா, இவர்கள் தான் நமக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அறிமுகப்படுத்தினவர்கள், நமக்கு பாடமாக நடத்தினவர்கள். அந்த கிதாபிலையும் குர்ஆன் இருக்கக்கூடிய அந்த அஹ்லாக்களை தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து முன்னுதாரணமாக நமக்கு வாழ்ந்து காண்பித்து இறையடி சேர்ந்திருக்கிறார்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ் இடத்துல உயிரோட வாழ்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடன் வாழ்ந்து தன்னுடைய தீனுடைய பணிக்கு உதவின எல்லா சஹாபாக்களையும் ஞாபகப்படுத்துவார்கள், அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். அவங்களோட வாழ்வு காலத்துல யாரெல்லாம் முந்திக் கொண்டார்களோ, சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால்தான் வஃபாத்தானார்கள். ஆனா சில முக்கியமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே வஃபாத்தானவர்கள். அதுல உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யாரை பத்தியும் ஒரு பொறாமைன்றதை விட அவங்கள போல ஆகிடக்கூடாதா என்ற ஒரு ஆசை வரல. ஏண்டா அந்த நேரத்தில் இருந்தவ எல்லாரையும் விட நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தேன், நேசத்துக்குரியவனாக இருந்தேன். ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கட்டங்களிலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஞாபகப்படுத்துவாங்க. இது ஷரியால தீன்ல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். சில நேரத்துக்கு நாங்க யோசிப்போம், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வுல சீரால படிச்சீங்கண்டா மஸ்ஜிதுல் குபாவுடைய நிகழ்வுக்கு பின்னால அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா உம்மட குடும்பம் அங்க இருக்கிறதாக அங்க போயிட்டு நேரத்தை கழித்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைந்தார். அதே போல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்வில் ஒரு துணையாக இருந்து, பலமாக இருந்து, தைரியமாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை டிஃபெண்ட் பண்ணவங்க. உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதானாங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்பராவுக்கு வாரத்தில் ஒரு முறை ஜியாரத் செய்யறதாக ரிவாயத்தில் பதிவாக இருக்கு. வாரத்தில் ஒரு முறை அங்க போவாங்க, போயிட்டு ஜியாரத் செய்வாங்க. அவங்களை போயிட்டு சலாம் சொல்லுவாங்க, பேரை சொல்லி சலாம் சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில ஆகிராவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான்
எங்கள்ல இருந்து வாழ்ந்து வஃபாத்தானவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துறோம். அவங்க அடங்கி இருக்கக்கூடிய கபிரிஸ்தானுக்கு போயிட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லி துஆ செய்யணும். மிக முக்கியமான ஒரு சுன்னா. இந்த சுன்னால உலமாக்கள் யாரிடத்திலையும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சுன்னாவான ஒரு துஆ எப்படி நாங்க சலாம் சொல்லணும் என்று கட்டு தந்தாங்க. எப்படி சலாம் சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் நேரா எங்களுக்கு கண் முன்னல இருக்கிறவரத்துக்கு சலாம் சொல்றத போல சலாம் சொல்லணும். அல்லாஹ் அவங்களுக்கு சலாத் எத்தி வைக்கிறான். எங்களோட சலாம்கள் எத்தி வைக்கப்படும், எங்களோட துஆக்கள் எத்தி வைக்கப்படும், துஆக்கள் எத்தி வைக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மீது ஸலவாத் சொல்லுங்க, அது எனக்கு எத்தி வைக்கப்படும் என்றாங்க. அப்துல்லா மஹ்மூத் ஹஜரத் ஆலிம் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் உறவு அதரத்தோட இருக்கு. அவங்க உடல் ஆரோக்கியத்தோட இருந்த காலம் எல்லாம் தவறாம ஒவ்வொரு எக்ஸ்போ மீட்டிங்கும் நேரத்தோட வந்து அமர்ந்திருப்பாங்க. மிக டிசிப்ளினான எந்த ஒரு வேலையை செய்தாலும் சொல்லுவாங்க, இஹ்சானோட முறையாக அமைதியாக திட்டமிட்டு ஒரு ஒழுங்குல செய்யக்கூடிய ஒரு ஆளு. எல்லாத்தையும் பதிவு செஞ்சு கொள்வாங்க, எழுதி கொள்வாங்க. ஒவ்வொரு எக்ஸ்கோ மீட்டிங்லையும் புத்தள மாவட்ட புத்தளத்துடைய விடயங்கள் எடுத்து டைம் கேட்டு, சின்னத்துக்கு டைம் கிடைக்காது, எஜெண்டாலாம் இருக்காது, வாரகசர் தஹிமுல்லாட்ட அல்லது தலைவர்கிட்ட டைம் கேட்டு எழும்பி இந்த மாதம் புத்தளத்தில் இன்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, இன்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு என்று சொல்லி அவங்க கேட்டு முன்வைப்பாங்க. மிச்ச அமைதியாக தான் கருத்தை முன்வைப்பாங்க. எப்பயும் கருத்து முன்வைக்கும் போது ஒரு மிக பாரமான ஒரு விடயத்தையும் அமைதியாக சிம்பிளாக முன்வைப்பாங்க. ஆவேசப்படுறதையோ கோவப்படுறத நான் இந்த 15 வருஷத்துல நான் கண்டதில்லை. இதெல்லாம் சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குணம். அந்த நிதானம், அந்த அமைதி. எனக்கு இன்றைக்கு நான் வீட்டுக்கு வந்த நேரம் முதல் முறையாக அதற்கு அவங்க 2013 2012 நான் ஜெமியாவுக்கு முதல் தடவையாக நிறைவேற்று குழு உறுப்பினராக வரும்போது முபாரக் ஹஜரத் தஹிமுல்லாஹ் அப்துல்லா ஹஜரத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். எனக்கு அப்துல்லா ஹஜரத்தை தெரியும், ஆனா நெருக்கமான உறவு இல்லை. அறிமுகப்படுத்தினாங்க, பல விடயங்களை சொன்னாங்க. அந்த நேரத்தில் மர்ஹூம் அப்துல்லா அவர்கள் எனக்கு சில புத்திமதிகளை சொன்னாங்க. அது இன்னும் வேண்ட ஞாபகத்தில் இருக்குதான்னு சொன்னாங்க. நீங்க இப்ப ஜமியாவுடன் ஆரம்பிச்சிருக்கிற இந்த பயணம் ஒரு நீண்ட பயணம். இது ஒரு நாள்ல, ஒரு வாரத்துல, ஒரு மாதத்துல, ஒரு வருடத்துல முடிகிற ஒரு பயணம் அல்ல. இது உங்களோட வாழ்க்கை முடியும் வரைக்கும் இந்த பயணத்தை நீங்க தொடரணும். அதனால நிதானமாக அமைதியாக, இதுல கற்கிற ஏராளமான விடயங்கள் இருக்குது. மற்ற உலமாக்களோட சேர்ந்து பரஸ்பரமாக ஒத்துழைப்போட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு புத்திமதி. நான் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட நேரத்தில் எனக்கு முசாஃபா செஞ்சு மிச்ச நேரம் துவா செஞ்சேன். அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறைய பொன்னறையாகவும் விசாலமாக்கி சொர்க்கத்துடைய ஒரு பூங்காவனமாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். எனக்கு உண்மையிலே ஜனாதால அந்த ஒரு நல்லடியாருடைய ஜனாதால கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. எங்களுடைய குறைபாடு. ஆனால் அதில் கலந்து கொண்டவர்கள் பாக்கியசாலிகள். நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், அவரை ஞாபகப்படுத்துகிறோம். நாங்களும் ஒரு பாக்கியசாலி. உண்மையில் எனக்கு புத்தள நகரக்கில ஜமியாவின் தலைவர் பேசிய நேரத்தில் ஒரு நெருக்கடியான காலம். முதநாத்து நான் மாவனல்ல, நேற்று முழுக்க ஹம்மன் தொட்டையில் காலையில்
7 மணிலிருந்து கொழும்புல 2-3 நிகழ்ச்சி. இன்றைக்கு மாலை நேரம் நான் ரமதானுக்கு முன்னால வீட்டுடைய தேவைகளை செய்யணும். வீட்டார சொன்னது இன்றைக்கு மாலைக்கு நாங்கள் போயிட்டு அந்த வேலையில செய்வோம் என்று. நான் சொன்ன நேரம் யார்கிட்டையும் கேட்காம நான் வருவேன் என்ன இருந்தாலும். அப்புறம் கால் பண்ணி சொன்னேன், காலையில கொஞ்சம் சிரமமாகும், நீங்க இதை மாலையில ஆக்கினா எனக்கு லேசாகும் வந்து கலந்து கொள்றதுக்கு. எதுவும் இல்லை, சில நேரங்கள்ல இந்த சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய இப்படியான நிகழ்வுல கலந்து கொள்றதுனால எங்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய சில நல்ல குணங்கள் அந்த தௌஃபீக்கை அடையக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய பேர பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கட பெற்றார்கள் எங்கட அப்பமார் எங்களுக்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவையும் அவங்களுடன் வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லவர்களுடைய சீராவை எப்படி கற்றுத்தந்தாங்கண்டா குர்ஆனை கற்றுத்தாரத போல. குர்ஆனை கற்றுத்தாரத போல. எல்லாருக்கும் தெரியும், ஹதீஸ் கலையில சனதோட சம்பந்தப்பட்ட ஒரு கிதாப். நாங்க அந்த கிதாப் எடுக்கிறது இந்த சனத் சஹீஹா இல்லையா, இதை ஏற்றுக்கொள்ளலுமா ஏலாவாண்டு பாக்குறதுக்கு மட்டும்தான். சியர் ஆலாமின் நுபலா. ஆனா உண்மையிலே அந்த கிதாபை எழுதின முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி முகத்திமா நீங்க பாத்தீங்கன்னா சியர் அல் அலாம். அலாம் என்றா என்ன தெரியுமா? அலாம் என்றா ஷிஆருல்ல, உலகத்துல சாதிச்ச பெரிய பேர்கள். இஸ்லாமிய சரித்திரத்துல இந்த ஹதீஸை பாதுகாத்து இங்கு இதுவரைக்கும் எத்தி வைக்கிறண்டா அந்த சங்கிலி கோர்வையில எத்தனை பெரிய மகான்கள் அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க பாருங்க. இப்ப நாங்க இருந்து நெட்ல இன்டர்நெட்ல ChatGPT-ல கூகுள்ல சர்ச் பண்ணி எடுக்கிறோம். அந்த காலத்துல அப்படி எடுக்க முடியாது. ஒரு ஹதீஸை பெற்றண்டா பல நாட்கள் பல தொலை தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும். அவங்க அவ்வளவு அர்ப்பணிப்புகளை செஞ்சுதான் அந்த ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருள் இந்த புத்தள மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் தான். ஹதரத்துடைய வாப்பாவும் ஹதரத் மஹமூத் ஆலிமை பத்தி ஒரு அம்பத்தொட்டையை சேர்ந்த ஒரு மூத்த லெப்பர், அவருடைய பேர் வந்து ஹைதர் லெப்பர்னு சொல்லுவாங்க. ஹைதர் லெப்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் சொன்னாங்க, நான் உண்மையிலே அதோட வாப்பா நான் கண்டில்ல, சந்திச்சவங்க இருக்கிறீங்களோ தெரியாது. அவர் மஸ்ஜிதுல இமாம் இல்ல. மஹமூத் ஆலிம் ஹஜ்ரத் அவங்க அவருக்கு சில குத்துபாக்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. மும்பர்ல நீங்க இப்படிதான் குத்துபா ஓதணும் தலைப்போட. இந்த காலத்து எனக்கு அந்த குத்துபாவுடைய பிரதியில காட்டி சொன்னாங்க, புத்தகத்துல அவங்க தான் எனக்கு எழுதி தந்தாங்க. அல்லாஹ் இன்று ஒரு காலம் எப்படியான காலத்துல வாழ்றோம் என்றால், நாங்க சஹாபாக்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னா எங்களை தாங்க மாட்டோம். நான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை செய்யறவங்க நாங்க தாங்க மாட்டோம். எங்களுடைய இமாம்களுக்கு ஏதாவது சொன்னா நாங்க தாங்க மாட்டோம். அந்த இமாம்களையும் சஹாபாக்களையும் எங்களை அறிமுகப்படுத்தின எங்களோட உஸ்தாத்மார்கள், பெற்றார்கள், எங்களோட மூதாதைகள். அவங்க இல்லைண்டா எங்களுக்கு அந்த இது வந்து இருக்காது. அல்லாஹ் அவங்கள தெரிவு செஞ்சான் எங்களுக்கு இதை தர. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனாக்கிபுகளை நாம் ஞாபகப்படும். அதே நேரத்துல ஒரு உஸ்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் சொல்லுவாங்க, நான் ஒரு பிரயாணத்துல துபாய் ஏர்போர்ட்ல இருந்து நான் ஒரு சின்ன தொழுகை இடம், அதுல ஒரு சின்ன கிதாப் 2 இருந்துச்சு. அதுல ஒன்று வந்து இந்த தவறுகளை ஜியாரத் செய்யற விடயம் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு குதைபம். அது ஒரு விடயம் இருந்துச்சு. ஒரு ஊருக்கு போனா, ஒரு மஸ்ஜிதுக்கு போனா எங்களுக்கு எல்லாம் தெரியும், தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரகாத் சொல்லுவோம். ஊருடைய காணிக்க, ஒரு ஊருக்கு போனா அந்த ஊருடைய காணிக்கையில் உண்டு. அந்த ஊர்ல
மக்பராவை போயிட்டு இருக்கிற நல்லடியார்களுக்கு சலாம் சொல்லி துவா ஓதணும். ஏண்டா அவங்க தான் நல்ல சந்ததிகளை விட்டு சென்றிருக்காங்க, இந்த ஊருக்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறாங்க, பல வேலைகளை செஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க இப்ப வாரோம், அவங்க இல்லை, ஆனா அவங்க செஞ்சு போன அந்த பணியுடைய பிரதிபலனை நாங்க அனுபவிக்கிறோம். அவங்களோட சந்ததிகள் தான் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, புத்தள மக்களும் இலங்கை மக்கள் இந்த நாட்டில் வாக்களை பத்தி ஒரு பாடமாக எங்களோட மதரசாக்கள்ல கற்றுக் கொடுக்கப்படும். அதான் எங்களோட ஹிஸ்டரி, அதான் எங்களுக்குரிய பெருமை. எங்களுக்கு 1000 வருட ஹிஸ்டரி என்று சொல்றோம். இதுல முதலாவதாக வந்து சுஜூத் செஞ்சவங்க யாரு? குர்ஆன முதலாவது கற்றுக் கொடுத்த யாரு? இதெல்லாம் ஹிஸ்டரி. இது ஒரு பாடமாக தூக்கப்படணும். முபாரக் ஹஜ்ரத் தஹிவுல்லாஹ் அவங்களோட வஃபாத்துக்கு முன்னால கடைசி காலத்துல செஞ்ச மிக முக்கியமான ஒரு பணிதான் செரந்தீப் கண் சான்றோர்கள் என்ற ஒரு கிதாப் எழுதினாங்க. அவங்களுக்கு நிறைய உலமாக்களோட தொடர்பு இருந்துச்சு. முதலாவது அவங்க எழுதினது அரபால தொகுத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆலிமத்தையும் அதுல தொகுத்திருக்கிறாங்க. அதுல சிந்தனை முகாமா இருந்தாலும் அவர் ஒரு ஆலிமாக இருந்து சமூகத்துக்கு பணியாற்றிருந்தாருண்டா அது எல்லாத்தையும் தொகுத்திருக்காங்க. அவங்களோட வஃபாத்துக்கு பின்னால இங்க ஜெமித்துனமா அது ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க. சுருக்கமா இது ஏனென்றால் நாங்க இன்றைக்கு இருக்கிறோம், ஃபாத்தாய்க்கு போவோம். எங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சமூகம். எங்களை உருவாக்கியவர்கள் யார் என்பது எங்களோட பிள்ளைகள் நன்கு அறிந்திருக்கும். அந்த தொடராக அவர்கள் எந்த நல்ல அஸ்லாக்கோட பண்பாடோட நடந்து கொண்டாங்களோ அந்த பாடங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இல்ம் உள்ளவருக்கான அடையாளம் என்னண்டா, ஈமான் உள்ளவருக்கும் இல்ம் உள்ளவருக்கும் அடையாளம் என்னண்டா, அவர் நிதானத்தை இழக்க மாட்டார், எப்பயும் அமைதியா இருப்பார். ஈமான் அல்லாத நாட்டம் எல்லாம் ஒன்றும் நடக்காது. தடமாறி ஒன்றும் ஆக போறாங்க. அறிவு என்ன கொடுக்கும்? தெளிவை கொடுக்கும். அறிவில்லாதவர் தடமாறுவார். அறிவில்லாதவர் கொஞ்சம் அஞ்சி பயந்திருப்பார். இல்முள்ளவர் அறிவுள்ளவர் நிதானமாக இருப்பாரு. அவருக்கு போக வேண்டிய பயணம் எப்படி தெரியும். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் சாலிஹீன்களை பத்தி சொல்லும், அவங்களோட சுஹ்பத்தை பத்தி சொல்லும் போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து இருக்கு. இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் ஸஹிப அஹ்லுஸ் ஸலாஹ் வ அல்ஹமஹு ஹுப்புஸ் ஸாலிஹீன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் ஒரு மனிதனிடத்துல கைர நாடினா ஸஹிப அஹ்லுஸ் ஸலாஹ், நல்லவர்களுடைய சுஹ்பத். ஏன் அந்த சுஹ்பத் தான் எங்களை தாக்கும். ஃபஸ்அல் கரீன, ஒருவர் யார் என்று பார்த்தா அவர் யாரோட அதிகமாக கலக்கிறாரோ அவங்களோட. அவங்க உள்ளத்துல சாலிஹீன்களுடைய நேசத்தை அன்பை அல்லாஹ் உருவாக்குவார். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஹுப்புஸ் சாலிஹீன் யூரிசுல் குர்ப் மினல்லாஹ் لأنهم الذين يحبون الله ويحبون ما يحب. சாலிஹீன்களை நேசிக்கிறது, அதனால் எங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய குர்ப், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகும். ஏன்? அவர்கள் தான் யுஹிப்பூன அல்லாஹ் வ யுஹிப்பூன மா யுஹிப்பு. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் எதை நேசிக்கிறானோ அதையே நேசிக்கிறார். இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅல் லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. இந்த ஆயத்துடைய தஃப்சீரை உலமாக்கள் நீங்க எடுத்து வாசிப்பீங்க. அதுல சொல்லப்படுது, சயஜஅல் லஹுமுர் ரஹ்மானு வுத்தா, யாரு ஈமான் சாலிஹான அமலோட வாழ்றாங்களோ அவங்கள பத்தி உள்ள உத்த அன்ப நேசத்தை பாசத்தை எல்லாம் உருவாக்குவான். இன்று நாங்க இருக்கிறோம், அதில் தான் வஃபாத்தாக இருக்கிறாங்க.
நாங்க ஞாபகப்படுத்துறோம். இப்படி அவர் ஒரு சாலிஹான ஒருவருக்கான அடையாளம் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு அவருக்கு துஆ செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சொல்லுவாங்க தரஹும், எப்பயும் திக்ரு சாலிஹீன் எங்களுக்கு எந்த தௌஃபீக தரும் என்றா அவங்களுக்கு ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியம். நாம் அவங்களுக்கு ரஹிமஹுல்லா என்று சொன்னா மலக்கு எங்களுக்கு என்ன ரஹ்மத்துக்காக வேண்டி துஆ செய்யும் மலக்கு. அதே போல இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி إذا رأيت الرجل يحب الصالحين فاعلم أنه صالح. الله நீங்க கண்டீங்கன்னா சாலிஹீன்களை நல்லவர்களை நேசிக்கிறாங்க, நீங்க அறிஞ்சுக்கோங்க அவர் ஒரு நல்லவர். நாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறதுக்கு பெரிய உதவி செய்ய தேவையில்லை. உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும். உங்களுக்கு தெரியும் அந்த ஷிஆர், அப்படி நாங்க அவங்கள ஒருவராக இல்லாலும் அவங்கள நாங்க நேசிக்கிறோம். அந்த நேசத்தின் ஊடாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு அடையாது. அல் மர்உ மஅ மன் அஹப், இது ஸஹீஹான ஹதீஸ். அல் மர்உ மஅ மன் அஹப், எவ்வளவு ஒரு அழகான ஒரு நிகழ்வு. சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல் மர்உ மஅ மன் அஹப். இந்த ரிவாயத்துல ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, எனக்கு உங்களோட சொர்க்கத்துல இருக்கும் யா ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்க. முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, நேசிக்கிறேன். ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க எதை கேட்டாலும் கேளுங்க. அந்த நேரத்தில் அந்த சஹாபி கேட்டாங்க, முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும். சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்க எனக்கு அதிகமாக அஇன்னி பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூத் செஞ்சு அந்த விஷயத்தை எனக்கு லேசாக்குங்க. நீங்க நாங்க அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தவர்கள், இவர்களை நேசிக்கிறதின் ஊடாக அல்லாஹ் நமக்கு கைர்களை உண்டாக்குவான். إذا رأيت الرجل يحب أهل الخير فاعلم أنه من أهل الخير. இது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து. அன்புக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, இதெல்லாம் நீங்க நன்கு அறிஞ்சவங்க. நான் ஒரு பாடமாக இல்லை முன்வைக்கிறேன், ஒரு தذكீராக ஞாபகப்படுத்துறேன் எனக்கும் உங்களுக்கும். இது فإن الذكرى تنفع المؤمن. இதனால நாங்க பிரயோஜனம் அடைவோம். உண்மையிலே நல்லவர்கள், இல்முள்ளவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது இல்மும் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடிய அருளும் ரஹ்மத்தும் உலகத்தை விட்டு தூரம். ஸல்லல்லாஹு சொன்னா, ഖൈറുൽ ഖുറൂനി ഖர்னி சும்மல்லதீன யலுனஹும் சும்மல்லதீன யலுனஹும். காரணம் என்னண்டா, அந்த கரன்ல தான் அதிகமானவங்க இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நெருக்கமானவங்க. பின்னால இயற்கையா வஃபாத்தானாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. போ இல்முள்ளவர்களும் நல்லவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டேதான் போகும். கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் ஒன்றுதான் இல்ம் உயர்த்தப்படும். எப்படி? மௌத்தில் உலமா, அறிவு அப்படியே திடீரென்று இல்லாம போகாது. அறிவாளிகள், இந்த இல்முக்கு அர்ப்பணிப்பு செய்தவர்களுடைய மௌத்தை கொண்டு இல்ம் இந்த உலகத்தில் விட்டும் உயர்த்தப்படும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கிற காலத்துல இருக்கக்கூடிய மூத்த உலமாக்கள் நல்லவர்களை நாங்க மதித்து அவர்களை நேசித்து அவர்களிலிருந்து பிரயோஜனம் அடையக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைக்க வேண்டும். யாரெல்லாம் எங்களை விட்டும் பிரிந்து முந்திட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம் தொடராக துஆல ஈடுபடுவோம். அவங்க விட்டு சென்றத்துல நாங்கள் எல்லாம் அவர்களது பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். இது அப்துல்லா ஹதரத்துடைய சதகா ஜாரியா தான். இந்த மதரசா சதகா ஜாரியா. அவங்க விட்டு சென்ற பிள்ளைகள் பயாலஜிக்கல், ஸ்பிரிச்சுவல்,
ரெண்டு வகையான எங்களோட உஸ்தாத் சொல்லுவாங்க, ரெண்டு வகையான புள்ளல் இருக்கிறாங்க. சிலர் பயாலஜிக்கல், அவங்க அந்த டிஎன்ஏ ஜீனை இன்ஹெரிட் பண்றாங்க. சிலர் எப்படின்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அந்த அறிவை வரசத்தாக பெற்றுக்கொள்ளும். அல் உலமாவும் வரசத்துல் அன்பியா. எங்களுக்கு இந்த இல்முடைய வராசத் அவங்களோட கிடைச்சு பிரயோஜனமான அறிவுள்ளவர்கள். நாம் அவர்களுக்கு துஆ செய்யும் காலமெல்லாம் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹ், நாங்கள் துஆ செய்வோம், எங்கட பிள்ளைகளுக்கு துஆ செய்ய கற்றுக் கொடுப்போம், ஞாபகப்படுத்துவோம். தொடராக அவங்களும் துஆ செய்வார்கள். ஒன்று இருக்குது பொதுவாக அல்லாஹும்ம ஃபில் லஹும் வர்ஹம்ஹும் என்று துஆ செய்கிறது. இன்னொன்று பேரை குறைச்சி அந்த ஆலிமுடைய இந்த மகானுடைய இந்த நபருடைய ஞாபகத்தோட துஆ செய்கிறது. அதனால நாம் பெறக்கூடிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் என்பது ஒரு வித்தியாசமானது. ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் ஒரு ஆலிமை சந்திச்சேன் கனடால, ஒரு மூத்த ஒரு ஆலிம். அவருடைய வளமையான அவுராதுகள் பழக்கங்கள் ஒன்றுதான் குர்ஆன் ஓதுறது எல்லாத்தையும். அதுக்கு பின்னால் இரவுல கடைசியாக பெற்றாருக்கு, அது அவருடைய அவுராது, பெற்றாருக்கு, அவருடைய உஸ்தாதுமாருக்கு, இமாம்களுக்கு எல்லாத்தையும் பேரை சொல்லி சொல்லி துஆ செஞ்சுதான் அவர் தூங்க போவார். சொன்னா ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு பிரயாணத்திலிருந்து வந்தேன், கொஞ்சம் டயர்டாகி நான் தொழுது துஆ செய்ய முன்னாலே எனக்கு தூக்கம் போயிட்டு. அன்று கனவுல நான் யாருடைய பேரை சொல்லி சொல்லி துஆ செஞ்சேனோ அவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, இன்னைக்கு நான் உங்களை மிஸ் பண்ணிட்டோம். அந்த அர்த்தம் என்ன? நான் சஹீஹான ஹதீஸா ஒரு ஆலிம் அவருடைய தொடர் பழக்கத்துல அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம். அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு எத்தி வைக்கிறார். அந்த துஆக்கள் அவங்களுக்கு சென்றடையுது. அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியங்களை நசீபாக்க வேண்டும். நாமும் நல்லவர்களாக வாழ்ந்து எந்த தீனுடைய நிலையான ஷரியாவுடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய அடிப்படையான கொள்கையோட நிதானத்தோட அந்த அடிப்படையில் எங்களுக்கு பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். அப்துல்லா ஹதரத்துடைய வஃபாத்தை பற்றி ஒரு மத குரு ஒரு பிக்குக்கு தெரியல. நான் அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல சந்திச்ச நேரம் நான் சொன்னேன், மிச்சம் ஆத்திரப்பட்டாரு, கவலைப்பட்டாரு. அவர் எனக்கு சொல்லிட்டு போறாரு, நான் இன்றைக்கு போயிட்டு ஹதரத்துக்கு மம்பிங் தென்னையான. அது அவருடைய நம்பிக்கை, அது சரிப்பில்லை என்னையோ. ஆனால் ஒரு மெசேஜ், அவர் எல்லாருடைய உள்ளத்திலையும் இடம் பிடிச்சவர், எல்லாருடைய உள்ளத்திலையும் இடம் பிடிச்சவர், எல்லாரையும் நேசித்தவர், யாரையும் நோவிக்காம ஒரு சாஃப்டாக அமைதியாக வாழ்ந்தவர். அல்லாஹ் அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலை நசீபாக்க வேண்டும். யாரெல்லாம் அவருடைய இழப்பை கொண்டு கவலையில் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு தாஜியாவா அமைய வேண்டும். அல்லாஹ் அவருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து நசீபாக்கணும். நாங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியம் ஹவுதுல் கௌசர்ல அவங்களோட சேர்ந்து அவங்களோட பின்னால நாங்களும் போயிட்டு நேர்பராகத்துல அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உண்டாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அகிலங்கை ஜமீயத்துல் உலமா புத்தளம் மாவட்ட கிளைக்கும் நகர கிளைக்கும் அதே போல காசிமியா மദ്രസാவுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி செலுத்தி இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அமல் அல்லாஹ் கபூல் செய்தாலே நான் நினைக்கிறேன் அதே போதுமானது, என்னுடைய துனியாவுக்கும் ஆஹ்ராவுக்கும் போதுமாக அமையும் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மர்ஹூம் ஷேக் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்களின் நினைவுகளை ஞாபகப்படுத்தும் இம்மாபெரும் நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்புரையை நிகழ்த்தி சென்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் ஷேக்
அர்க்கம் நூராமித் ஹசரத் அவர்களுக்கு புத்தள மாவட்ட ஜமியத் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அடுத்த நிகழ்வாக அப்துல்லா என்னும் ஆலமரம் என்னும் துணிப்பொருளில் கவிதையை பாடுவதற்காக ஐமீடியா நெட்வொர்க்கின் பணிப்பாளர் SACP மரைக்கார் புத்தளம் மரைக்கார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மதிப்புக்குரிய உஸ்தாத் அர்க்கம் நூராமித் அவர்கள் உட்பட இங்கு வந்திருக்கின்ற உலமாக்கள், புரம்சர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லா எனும் ஆலமரம், இது ஒரு மனிதனின் கதை. மண்ணிலும் மனதிலும் மலர்களை விட்டு சென்ற ஒரு மாமனிதனின் கதை. அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் எனும் ஒரு ஆலமரத்தின் கதை. அவர் ஒரு ஆலமரம், எம் உள்ள மண்ணார்ந்து பார்த்த விசால மரம். வேர் விட்டு வெளிவந்து கிளை விட்டு இலை பரப்பி ஊருக்கே நிழல் கொடுத்த உயர்ந்த மரம். மண்ணுக்கு மழை தந்த புத்தகத்தின் ஆகாயம். அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஒரு ஆலமரம். அல்லாஹ் என்ற சொல்லை அடிக்கடி உச்சரிக்கும் அவர் உதடுகள். ரஹ்மானின் பார்வை கொண்டு அனைவரையும் அரவணைக்கும் அவரது அன்பு கரங்கள். கொள்கைகளில், கொடுக்கல் வாங்கலில், இலட்சியத்தில் கொண்டிருந்த கரிசனைகள், எதற்குமே எழுந்து நிற்கும் நேர்மையின் வேர்கள். மார்க்கம் கடந்து மனிதர்களுக்காக நடந்த பாதங்கள். தேசத்தை நேசித்து வீடு வந்த விருதுகள். அல்லாஹ்வின் தீனை முழுமையாக பார்த்த முஸ்லீம் அவர். அல்லாஹ்வின் தீனை முழுமையாக பார்த்த முஸ்லீம் அவர். விழுதுகளை விட்டு விண்ணுக்கு சென்றவரே. காசிமியா கலாசாலை, புத்தளத்தின் ஐநா சபை தந்தவர் நீங்கள். பிராந்தியத்தின் முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும் விரல்களின் கரம் நீங்கள். பிணக்குகள் தீர்க்கும் பிரதேச பிதா நீங்கள். புத்தளத்தின் நெஞ்சை திறந்தால் தொங்கும் சதையில் மீளும் நினைவுகள் நீங்கள். கிளீன் புத்தளத்தில் உங்கள் உயிர் இருந்தது. சந்ததியை பாதுகாக்கும் சரித்திர வழக்கிலே உங்கள் கையொப்பம் கிடந்தது. கிரீஸ்மேன் களத்திலும் உங்கள் கால்கள் நின்றது. உங்கள் நிழலில் இந்த ஊர் நீண்ட காலம் உறங்கியது. உங்கள் தந்தையின் ஜீன்ஸை நாம் உங்களில் பார்த்தோம். பெரிய ஹசரத் எனும் பேரொளியை உங்கள் அர்ப்பணங்களில் நாம் வாசித்தோம். இறக்கும் வரை ஒரு இளைஞனாகவே உங்கள் இதயத்தை ரசித்தோம். இது ஒரு மனிதனின் கதை. மண்ணிலும் மனதிலும் மலர்களை விட்டு சென்ற ஒரு மாமனிதனின் கதை. அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் எனும் ஒரு ஆலமரத்தின் கதை. தன்னிகரற்ற ஒரு தாயின் கதை. மார்க்கத்தின் பிம்பமாய் தன் வாழ்வை வடிவமைத்துக் கொண்ட ஒரு வரலாற்று புருஷரின் கதை. புத்தளத்து வீதியெல்லாம் அவர் அழைப்பை கேட்டது. அத்தனை மிம்பரிலும் அந்த காந்த குரல் ஒலித்தது. பல நூறு ஆத்மாக்கள் அவர் கரங்களில் களிமாவை மொழிந்தது. அனர்த்தங்களின் போது கண்ட அன்பும், பயணங்களின் போது பார்த்த பண்பும், நிலைப்பாடுகளால் நின்ற அவர் தெளிவும் மார்க்கத்தின் பால் மனிதர்களை ஈர்த்தது. வார்த்தைகள் இல்லாமலேயே அந்த வாழ்க்கை அடுத்தவரை வா என அழைத்தது. இடம்பெயர் கிராமங்களில் உங்களால் பள்ளிகள் முளைத்தது. அனாதை சிறார்கள் பல உங்கள் கைப்பிடித்து நடந்தது. ஏழை விதவைகள், எழுத முடியா குமர்களின் கதைகள் உங்கள் இல்லத்தில் இளைப்பாரியது.
உங்கள் இல்லத்தில் இளைப்பாறியது. மதீனாவில் கற்ற மகத்தான பாடங்கள், மதீனாவில் நீங்கள் கற்ற மகத்தான பாடங்கள் மரணம் வரை தொடர்ந்தது. இஸ்லாம் அன்றி இன்னொரு பணி உங்களுக்கு இருந்ததில்லை. இஸ்லாம் அன்றி உங்களுக்கு இன்னொரு பணி இருந்ததில்லை. ஜோதி நீங்கள், தன்னிகரற்ற ஒரு தாய் நீங்கள். இது ஒரு மனிதனின் கதை. மண்ணிலும் மனதிலும் மலர்களை விட்டு சென்ற மாமனிதனின் கதை. அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் எனும் ஒரு ஆலமரத்தின் கதை. தலைமை தகுதி நிறைந்த ஒரு லீடரின் கதை. தலைமை தகுதி நிறைந்த ஒரு லீடரின் கதை. பேசுவதை விட செவிமடுக்க நேரம் தரும் ஒரு சேவகனின் கதை. எளிமையும் தூய்மையும் அமானிதமும் சுமந்த ஒரு பொறுப்பாளரின் கதை. அமானிதம் சுமந்த ஒரு பொறுப்பாளரின் கதை. மஷூராவை மதிக்கும் மனதை பார்த்தோம். உங்களில் மஷூராவை மதிக்கும் மனதை பார்த்தோம். எதற்கும் நிலைகுலையா நிதானம் அவதானித்தோம். என்றுமே ஒரு நொடியும் குரலை உயர்த்தி வெறுப்பை வெடிக்கும் உங்கள் முகத்தை கண்டிரோம். என்னால் முடியாதென எழுந்து சென்றிடும் கடுமை கண்டிரோம். எடுத்ததை முடிக்காமல் கிடப்பில் போடும் அலட்சியம் அறிந்திரோம். அமர்வுகள் அனைத்திலும் உங்கள் அழகையே கண்டோம். அமர்வுகள் அனைத்திலும் உங்கள் அழகையே கண்டோம். அடுத்தவர் பற்றி அசிங்கம் பேசாத முரப்பியாய், அடுத்தவர் பற்றி அசிங்கம் பேசாத முரப்பியாய், அரசியல்வாதியும் அமர்ந்து அறிவுரை கேட்கும் பெட்டகமாய், சாதாரண மனிதரும் சந்திக்க நேரில் வரும் தோழமையாய், எதையும் பேசலாம் இவரிடம் என்ற சுதந்திரவானமாய் உங்கள் ஆளுமையை ஆச்சரியமாய் பார்த்திருக்கிறோம். உங்கள் ஆளுமையை ஆச்சரியமாய் பார்த்திருக்கிறோம். கருத்துகளின் கனதியும் தெளிவின் கூர்மையும் அமைதியின் உருவமும் நாலா பக்கமும் கட்டி வளர்த்த நம்பிக்கையின் கற்பும் உங்கள் தலைமையை எதிரிகள் கூட ஏற்றுக்கொள்ளும் தகுதியாய் பதிவு செய்தது. உங்கள் தலைமையை எதிரிகள் கூட ஏற்றுக்கொள்ளும் தகுதியாய் பதிவு செய்தது. வீரர் நீங்கள், தலைமை தகுதி நிறைந்த ஒரு லீடர் நீங்கள். இது ஒரு மனிதனின் கதை. மண்ணிலும் மனதிலும் மலர்களை விட்டு சென்ற மாமனிதனின் கதை. அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் எனும் ஒரு ஆலமரத்தின் கதை. ஒரு அழகான அதிபரின் கதை. ஒரு அழகான அதிபரின் கதை. காசிமியாவின் கதவும் ஜன்னலும் கற்களும் நினைவு கூறும் ஒரு நிர்வாகியின் கதை. பல நூறு உலமாக்களை உற்பத்தி செய்த உன்னத ஊற்றின் கதை. காசிமியா உங்கள் கண்களில் இருந்தது. 35 வருடங்கள் உங்கள் முதுகில் வளர்ந்தது. உங்களால் அது புத்தளம் கடந்து தேசத்தின் அடையாளமானது. நீதிக்கும் தீர்வுக்குமான நிலமாகி போனது. அனாதைகளை அரவணைக்கும் தலமாகி போனது. புலிகளால் அடிபட்டு அகதிகள் அழுதபோது அடைக்கலம் தந்த முதல் கிதவை திறந்தது. அநீதி புதைத்த ராசிப் ஜிஎஸ்ஐ தோண்டி எடுப்பதில் தோள் கொடுத்த அலுவலகமானது. சர்வமத தலைமைகளின் சந்தோஷ வீடானது. மக்கள் மன்றத்தின் மண்ணானது. உங்களால் மதரசா கரும்பலகைக்கு வெளியேயும் தன் சிலபஸை விரித்தது. இந்த மதரசா உங்களால் கரும்பலகைக்கு வெளியேயும் தன் சிலபஸை விரித்தது. இதுதான் கல்வி என இந்த மாணவர்க்கு சொன்னது. இதுதான் கல்வி என இந்த மாணவர்க்கு சொன்னது. மகாஷிது ஷரியாவை களத்திலே கற்பித்தது. மகாஷிது ஷரியாவை களத்திலே கற்பித்தது. அறிவால் அகண்ட அழகான அதிபர் நீங்கள். அறிவால் அகண்ட அழகான அதிபர் நீங்கள். இது ஒரு மனிதனின் கதை. மண்ணிலும் மனதிலும் மலர்களை விட்டு சென்ற மாமனிதனின் கதை. அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் எனும் ஒரு ஆலமரத்தின் கதை. ஒரு தேசத்தை நேசித்த பிரஜையின் கதை. ஒரு தேசத்தை நேசித்த பிரஜையின் கதை. சுவர்களை உடைத்து மனித மனங்களிடையே பாலங்கள் கட்டிய ஒரு பணியாளனின் கதை. சுவர்களை உடைத்து மனித மனங்களின் இடையே பாலங்களை கட்டிய ஒரு பணியாளனின் கதை. பாதிரிகள், பௌத்த துறவிகள், கோயில் குருக்கள் இணைத்து முன் சென்ற ஒரு சாரதியின் கதை. உங்கள் பயணம் இதயங்களை சேகரித்தது. இனவாத தீசுட்ட இலங்கையின் மேனியில் ஒரு தாதியாய் சேவை செய்தது. இனவாத தீசுட்ட இலங்கையின் மேனியில் ஒரு தாதியாய் சேவை செய்தது. இரவும் பகலும் இலங்கை முழுதும் நட்பை நட்டி வளர்த்தது. எரிப்போரை நனைத்தீர்கள்.
கொதித்தோரை அணைத்தீர்கள், ஒரு பக்கம் பார்த்தோர்க்கு மறுபக்கம் பகிர்ந்தீர்கள். இலங்கைக்கு வெளியிலும் இதற்காக அலைந்தீர்கள். உங்கள் கால்கள் சுவிட்சர்லாந்தை தொட்டது, உங்கள் கண்ணீர் ஜெர்மனியில் விழுந்தது, உங்கள் அனுபவங்கள் பிரான்சிலும் இத்தாலியிலும் பகிரப்பட்டது. இலங்கையின் இலக்குகளுக்காக 10 தேசங்களில் உங்கள் பாதங்கள் நடந்தது. தாய்மண்ணை நேசித்த ஒரு தரமான முஸ்லிம் நீங்கள். இது ஒரு மனிதனின் கதை, மண்ணிலும் மனதிலும் மலர்களை விட்டு சென்ற ஒரு மாமனிதனின் கதை. அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் எனும் ஒரு ஆலமரத்தின் கதை. அவர் ஒரு ஆலமரம், எம் உள்ள மண்ணார்ந்து பார்த்த விசால மரம். வேர் விட்டு வெளிவந்து கிளை விட்டு இலை பரப்பி ஊருக்கே நிழல் கொடுத்த உயர்ந்த மரம். மண்ணுக்கு மழை தந்த புத்தளத்தின் ஆகாயம். அப்துல்லா ஹசரத் ஒரு ஆலமரம். 13/1/2025 ஒரு மறைவில் 1000 நடந்தது. அப்துல்லாஹ் எனும் அடிமை தன் சுஜூதை நிறைவு செய்தது. மாவட்டத்தின் மார்க்க தலைமை தன் ஓய்வை அறிவித்தது. அகில இலங்கை சமாதான நீதவான் தன் பேனாவை ஒப்படைத்தார். ACJU ஒரு எக்ஸ்கோ மெம்பரை இழந்தது. தேசிய சமாதான பேரவை ஒரு வெண்புறா பறந்தது. புத்தளம் சர்வமதம் தன் தலைமையை தொலைத்தது. இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி தன் இதய துண்டை பறிகொடுத்தது. சவுதியின் வானத்தில் ஒரு சர்வதேச அழைப்பு நட்சத்திரம் அணைந்தது. ஒரு மறைவில் 1000 நடந்தது. அப்துல்லாஹ் எனும் அடிமை தன் சுஜூதை நிறைவு செய்தது. வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொள்வானாக. அந்த மண்ணறையை வசந்தங்களால் நிரப்புவானாக. உயர்ந்த ஜென்னாவில் உயிரோடு எழுப்புவானாக. அழகான பறவைகளில் அமர வைத்து அந்த ஆத்மாவை சுவனமெல்லாம் பறக்கச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லா எனும் ஆலமரம் எனும் தொனிப்பொருளில் கவிதையை பாடிச் சென்ற ஐமீடியா நெட்வொர்க்கின் பணிப்பாளர் SACP மரிக்கார், புத்தளம் மரிக்கார் என்று அறியப்பட்டவர் எமது உள்ளத்தையும் கனிய வைத்து விட்டார். அடுத்த நிகழ்வாக அகில இலங்கை ஜமியத் உலமா புத்தளம் மாவட்டத்தின் செயலாளர் ஷேக் அப்துல் ரஷீத் காசிமி ஹசரத் அவர்களே மர்ஹூம் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்களுடைய சில நினைவுகளை பறைசாற்றுவதற்காக அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Nahmaduhu wa nusallim ala rasulil kareem, amma ba'd. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து கூறி ஆரம்பிக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை ஜமியத் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நூராமின் ஹசரத் அவர்களே மற்றும் புத்தள மாவட்டத்தின் ஜம்மியாவினுடைய தலைவர் அவர்களே மற்றும் புத்தள நகரக்கிளை தலைவர் அவர்களே, ஏனைய கிளைகளின் தலைவர் செயலாளர்களே மற்றும் காசிமிய அரபி கலாசாலையின் அதிபர் உட்பட ஏனைய உஸ்தாத்மார்களே, அத்தோடு நம்பிக்கையாளர் சபையின் தலைவர் எனது நண்பர் முசம்மில் ஹாஜியார் அவர்களே, ஏனைய உலமாக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மிக சுருக்கமாக ஒரு 5 நிமிடங்கள் எங்களுடைய ஹதரத் சம்பந்தமாக நினைவுகளை இணைமிட்ட விரும்புகின்றேன். உண்மையில் நான் அப்துல்லா ஹசரத்தோடு சுமார் 50 வருட காலமாக பயணித்திருக்கிறேன். 50 வருட காலம் அவர்களோடு பழகியிருக்கிறேன். 75ஆம் ஆண்டு காசிமியாவுக்கு வந்ததிலிருந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரை நான் அவர்களோடு இருந்திருக்கிறேன்.
உண்மையில் அப்துல்லா ஹசரத்தை பொறுத்தவரையிலே அவர்களிடத்திலே நல்ல பண்புகள் இருந்தன, செயற்திறன் இருந்தது, எல்லோரையும் அரவணைக்கின்ற நல்ல பண்பு இருந்தது. அத்தோடு நான் பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு நான் நினைவிருக்கலாம், 1976ஆம் ஆண்டிலே இந்த புத்தளத்திலே ஒரு சிறு பிரச்சனை வந்து பெரும்பான்மை மக்களோடு. அந்த பிரச்சனையின் போது காலம் சென்ற மருகும் டாக்டர் இலியாஸ் அவர்களும் நான் அப்துல்லா ஹசரத், அஷேக் முனீர், மர்ஹூம் முனீர் ஹசரத் போன்றவர்களும் இருந்தோம். அந்த நேரம் டாக்டர் இலியாஸ் அவர்கள், மருகும் இலியாஸ் அவர்கள் சில திட்டங்களை உங்களிடத்தில் சொல்லுவார்கள், சிறியவர்கள். அப்போது அப்துல்லா ஹசரத் அவர்கள் மிக நுணுக்கமாக, டாக்டர் நாங்கள் அவசரப்படக்கூடாது, எதையும் நிதானமாக செய்வோம் என்று சொல்லிக் கொண்டு பாருங்கள், அப்படியான ஒரு தன்மை. அதுபோல இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறது, 96ஆம் ஆண்டிலே இலங்கையினுடைய எமது நுரைச்சோலை அனல் மின் நிலையம் வந்த பொழுது சர்வமத பெரியார் எல்லோரும் சேர்ந்து அதற்கு எதிராக நாங்கள் போராடினோம். இந்த போராட்டத்தின் போது சில மக்கள் அதி விசேடமான வேகமான கருத்துக்களை சொன்னபோது அப்துல்லா ஹசரத் அவர்கள் அவசரப்படக்கூடாது, நிதானமாக செய்ய வேண்டும் என ஃபாதர் இடத்திலும் சர்வமத பெரியார்களான மதகுருமார்களாகிய ஏனைய கிறிஸ்தவ ஃபாதரிடத்திலும் அதே நேரம் பௌத்த பெரியாரிடத்திலும் சொன்னதை நான் நிறைய கேட்டிருக்கேன். அவ்வாறு ஒரு சிறந்த ஒரு ஆளுமை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 75ஆம் ஆண்டிலே இங்கே வந்த பொழுது அப்துல்லா ஹசரத் ஏலவர் எழுதிவிட்டு இந்த கலாசாலைக்கு வந்தார்கள். அந்த நேரம் அவர் இங்கே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் படித்த பிறகு 78ஆம் ஆண்டிலே ஒரு விசேட கல்வி என்று சொல்லுகின்ற வானவியல் படிப்பதற்காக, உங்களுக்கு தெரியும், இலங்கை நேர சூசையை அறிமுகப்படுத்திய மஹ்தூம் ஹசரத் அவர்கள் அப்துல் சமத் மக்தூமி ஹசரத் அவர்களுடைய மதரசா ஹசனியாவுக்கு சென்றார்கள். அங்கு சென்று 1.5 வருட காலமாக கற்றார்கள். அதன் பிறகு வந்து எங்களோடு பாடத்தில் இணைந்து கொண்டதை நான் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. அது மாத்திரமில்ல, சமூகத்திலே பல பிரச்சனைகள் வந்தாலும் மிக அமைதியாக அணுகுவார்கள். அவர்களிடத்திலே மிக அமைதியான போக்கு நிறைய காணப்பட்டது. சுமார் 30 வருடங்களாக ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தின் கீழே ஒரு நகர கிளையிலே, மாவட்ட கிளையிலே, நிறைவேற்று அமைப்பிலே, இன்னும் பல அமைப்புகளிலே அவர்கள் பயணம் செய்திருக்கிறார். சுமார் 30 வருடங்கள். அதுபோல எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 85ஆம் ஆண்டில் 1985ஆம் ஆண்டு புதன்கிழமை எங்களுடைய காலம் சென்ற அப்துல்லா ஹசரத்துடைய தந்தை மஹ்மூத் ஹசரத்தல் ஒபாத்தான பொழுது, இத்தனாம் ஆண்டு 85ஆம் ஆண்டு ஜனவரி 2 அல்லது 4ஆம் தேதி ஒபாத்தான பொழுது, அவர்கள் அதற்கு பிறகு அவருடைய சகோதரர் ஷேக் மதார் ஹசரத் அவர்கள் சுமார் 5 வருட காலமாக அதிபராக இருந்தார். பிறகு 89ஆம் ஆண்டில் இருந்து மூத்தாகின்றவரை, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலும் அதிபராக இருந்து இந்த கலாசாலைக்கு சேவை செய்தவர். பல போது நான் பார்த்திருக்கிறேன், சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் நான் கூட அவர்களோடு சில விடயம் பேசும்போது, அப்துல் ரஷீத் அவசரப்படாதீர்கள், அமைதியாக நாம் செய்ய வேண்டும் என்று சிரித்துக் கொண்டு சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பில் இருந்தது. நீங்க சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதுபோல நான் பல விடயங்களை அவர்களிடத்தில் நான் பார்த்திருக்கிறேன். இதோ ஹாஜியார் இருக்கிறார்கள், நானும் ஹாஜியாரும் அப்துல்லா ஹசரத் அவர்களும் முசல்பிட்டி, பல்வாசத்துறை போன்ற தூர கிராமங்களுக்கு சில மக்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறோம். இறுதியாக எனக்கு அழுகை வருகிறது. இறுதியாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆலங்குடா எனது ஊர் ஆலங்குடா, அந்த ஆலங்குடா கிராமத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தார். அந்த நிகழ்ச்சியில் அவர்களால் பேசவே முடியாது. அப்படி இருந்தும் கூட எந்த அமைப்பிலே பேசிவிட்டு வந்ததை என்னால் ஒரு நாளும் மறக்க முடியாது. ஆகவே சுருங்க சொன்னால் பெரிய ஒரு ஆளுமை. உண்மையில் அப்துல்லா மஹமூத் ஆலிமுடைய அந்த குடும்பம் இந்த அரபிக் கலாசாலை சுமார் 80 வருட காலமாக அவர்கள் இங்கே பல பணிவிடைகளை செய்து வருகிறார்கள், நல்ல விடயங்களை செய்கிறார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்ய வேண்டும். இறுதியாக எங்களுடைய ஷேக் நிறைவேற்று குழு உறுப்பினர், அதாவது எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி எங்களுடைய ஷேக் நூர் ஆமின் ஹதரத் சொன்னதை போல மிக மிக முக்கியமான ஆளுமை, இன்னைக்கு சொல்லவே முடியாது அந்த பெரும் ஆளுமை. எனவே அந்த ஆளுமைக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, அருள் புரிவானாக. அல்லாஹும்ம மக்ஃபிர் வர்ஹம், அல்லாஹும்ம மக்ஃபிர் வர்ஹம், அல்லாஹும்ம மக்ஃபிர் வர்ஹம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தள மாவட்டத்தின் செயலாளர் ஷேக் அப்துல் ரஷீத் காசிமி ஹசரத் அவர்களுக்கு
ஜமியா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்நிகழ்வின் மிக முக்கியமான தருணம் மர்ஹூம் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்களுடைய சேவைகளை நினைவுபடுத்தும் முகமாக அவருடைய குடும்பத்தார்களுக்கு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தள மாவட்டத்தின் ஊடாக நினைவு சின்னம் வழங்கப்பட இருக்கின்றது. அந்த நினைவு சின்னங்களை பெறுவதற்காக மர்ஹூம் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். அந்த நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதற்காக இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் ஷேக் அர்கம் நூராமித் ஹசரத் அவர்களை வழங்கி வைப்பதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அடுத்து மர்ஹூம் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்கள் காசிமியா கலாசாலையை மிகவும் திறம்பட அவருடைய நிர்வாக திறமையின் ஊடாக செய்து கொண்டு அந்த அமானிதத்தை சரியான நிர்வாகத்திடம் ஒப்படைத்துவிட்டு மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காசிமியா கலாசாலையை திறம்பட செய்வதற்காக அந்த மதரசாவுக்கான நினைவு சின்னத்தை பெறுவதற்காக காசிமியா கலாசாலையின் நம்பிக்கையாளர் சபை தலைவர் கௌரவத்துக்குரிய அல்ஹாஜ் SRM முசம்மில் ஹாஜியார் அவர்களை அந்த நினைவு சின்னத்தை பெறுமாறு அன்பாக அழைக்கின்றோம். அந்த நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதற்காக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் ஷேக் அர்கம் நூராமித் ஹசரத் அவர்களை அழைக்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அப்துல்லா எனும் ஆலமரம் எனும் கவிதையை பாடிச் சென்ற SAC மரைக்கார் அவர்களுக்கான நினைவு சின்னமும் தற்பொழுது வழங்கி இருக்கிறது. அதனை பெற்றுவிட்டு செல்லுமாறு அன்பாக அழைக்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மர்ஹூம் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்களின் நினைவுகளை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் ஷேக் அர்கம் நூராமித் நினைவு சின்னத்தை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தள மாவட்டத்தின்
பொறுப்பாளர்களாகி இருக்கக்கூடிய தலைவர் ஷேக் தமீம் ரஹ்மானி ஹசரத் அவர்கள், அதே போன்று செயலாளராக இருக்கக்கூடிய ஷேக் அப்துல் ரஷீத் காசிமி ஹசரத் அவர்கள், அதே போன்று உப செயலாளராக இருக்கக்கூடிய ஷேக் அல் காரி ரியாஸ் தேவ்பந்தி ஹசரத் அவர்கள், அதே போன்று பொருளாளராக இருக்கக்கூடிய ஃபைசல் முனீர் ஹசரத் அவர்களை மேடைக்கு வந்து அந்த நினைவு சின்னத்தை வழங்கிவிட்டு செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அடுத்த நிகழ்வாக காசிமியா மதரசாவின் பழைய மாணவர்களின் உப செயலாளர் ஷேக் எஸ்.எம். முஜாஹித் காசிமி மதனி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد. இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய கௌரவ பொதுச் செயலாளர் ஷேக் அர்க்கம் நூராமித் ஹசரத் அவர்களே, புத்தளம் மாவட்ட ஜமியத்துல் உலமாவின் தலைவர் தமீம் ஹசரத் அவர்களே, செயலாளர் அப்துல் ரஷீத் ஹசரத் அவர்களே, ஏனைய ஜமியத்துல் உலமாவின் நிர்வாக உறுப்பினர்களே, கிளைகளின் தலைவர்களே, பொறுப்புதாரிகளே, புத்தளம் காசிமியா மதரசாவினுடைய உஸ்தாத்மார்களே, மாணவர்களே, மர்ஹூம் அப்துல்லா ஹசரத்தினுடைய குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அப்துல்லா ஹசரத்தினுடைய நினைவுகளை பற்றி இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். ஹசரத்தினுடைய மாணவனாக, இங்கு கடமை புரிந்த ஒரு உஸ்தாதாக அவர் சம்பந்தமான சில முக்கியமான குறிப்புகளை சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அப்துல்லா ஹசரத் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த பணிகளிலே மிகப்பெரிய பணிகள் நிறைய இருக்கிறது. அதிலே காசிமியா மதரசாவை சுமார் 35 ஆண்டுகள் தன்னுடைய மேற்பார்வையின் கீழால் அதிபராக சிறப்பாக வழிநடத்தியிருப்பது உண்மையில் இந்த உலகத்தில் அவர் சம்பந்தமாக பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த உலகத்தில் செய்த பணிகள் சேவைகளிலே ஒரு மனிதன் கல்விக்காக சேவை செய்தல் என்பது மிக மகத்தான ஒரு பணியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் அவனை பின்தொடரக்கூடிய 3 விஷயங்கள் சம்பந்தமாக சொல்கிற பொழுது, முதலாவது சதக்கத்தும் ஜாரியா, நிலையான தர்மம், இரண்டாவது இல்முன் யுன்தஃபவு பிஹி, பிரயோசனம் தருகிற அவருடைய கல்வி. உண்மையில் இந்த காசிமியா கலாசாலையை ஹசரத் அவர்கள் 35 ஆண்டுகள் எப்படி நிர்வகித்தார் என்ற விஷயத்தை பார்க்கிற பொழுது அது ஒரு டார்க் சீக்ரெட் என்று சொல்லப்படுகிறது.
ஹசரத் அவர்களுடைய 35 ஆண்டுகால பணியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இருண்ட ரகசியமான ஒரு பணியாக இருக்கிறது. மிக ரகசியமாக அழகான முறையில் நேர்த்தியாக அந்த பணியை செய்திருக்கிறார். அந்த பணியினுடைய கஷ்டங்கள், அதுக்கு பின்னால் உள்ள துன்பங்கள், அதுக்கு பின்னால் உள்ள சுமைகள் எப்படி இருந்திருக்கும் என்று யோசிக்கிற பொழுதுதான் இப்பொழுது அந்த ஒரு மனிதன் செய்த வேலையை பலர் சேர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், காசிமியாவினுடைய மீள் கட்டமைப்பு குழு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. பாரிஸ் மௌலவியுடைய தலைமையில், முசமில் ஹாஜியாருடைய தலைமையில் ட்ரஸ்டீஸ் இருக்குது, ஓபிஏ இருக்கிறது, அவருடைய குடும்பம் இருக்கிறது. இன்னும் பலர் இணைந்து இப்பொழுது அந்த காசிமியாவை நகர்த்தி கொண்டு போற நிலைமையை பார்க்கிற பொழுது உண்மையில் ஹசரத் ஒரு தனி மனிதனாக நின்று எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த காசிமியா வெறுமனே மாணவர்களை 7 ஆண்டுகள் கற்பித்து அவர்களுக்கான ஒரு சான்றிதழை கொடுத்து அனுப்புகிற ஒரு ஷரியாத்துறை நிறுவனமாக மட்டும் இதை வைத்துக் கொள்ளாமல் சமூகத்தின் அத்தனை விஷயங்களையும் இங்கு வந்து தீர்த்து கொள்கிற ஒரு நீதிமன்றமாக, ஒரு மக்கள் மன்றமாக, அல்லது ஒரு முஸ்லிம் சமூகத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்தானமாக இந்த காசிமியாவை ஹசரத் அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் கொண்டு நகர்த்தியிருப்பது அவருடைய சேவைக்கு ஒரு சான்றான விஷயமாக இருக்கிறது. உண்மையில் உலக வரலாற்றில் அறிவுத்துறைக்கு பங்களிப்பு செலுத்திய அறிஞர்களை நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் செய்த பணிகளை சொல்லித்தான் அவரை அறிமுகப்படுத்துவார்கள். இமாம் ஷாஃபி என்றால் அவருடைய அல் உம் என்று சொல்லி கிதாப் இருக்கு. இமாம் அபு ஹனீஃபாவை அறிமுகப்படுத்துவதுன்னு சொன்னால் ஃபிக்குல் அக்பர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய கிதாப் இருக்குது, அதை சொல்லி அறிமுகப்படுத்துவோம் அவருடைய சேவையை மதிப்பீடு செய்வதற்கு. இமாம் அஹ்மதுக்கு முஸ்னத் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவருடைய அந்த முஸ்னதை சொல்லுவார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது அவருடைய அறிவு சான்றுக்கு முஅத்தாவை சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு காலத்திலும் தோற்றம் பெற்ற அறிஞர்களுக்கு அவர்கள் எழுதிய நூட்களிலே மிக முக்கியமான நூலை சொல்வார்கள். இப்னு தைமியா 300க்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதியிருந்தாலும் அவருடைய கிதாபுகள் அல் ஃபதாவாவை சொல்லுவார்கள். ஃபதாவா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, அந்த ஒரு கிதாப் 37 முஜல்லத். அப்ப இப்படி ஒவ்வொரு அறிஞர்களையும் அவருடைய சேவைகள்ல சிறந்த சேவையை சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். காசிமியாவினுடைய அதிபர் மறைந்த அப்துல்லா ஹசரத் அவருடைய சேவையை பற்றி பேசுகிற பொழுது இங்கு ஒவ்வொருத்தரும் அவர் செய்த பல சேவைகளை பேசினீர்கள். நான் ஒரு காசிமியாக அவர் காசிமியாவுக்கு செய்த இந்த சேவையை பற்றி கட்டாயம் சொல்ல வேண்டும். அந்த சேவையை பார்த்து நாங்கள் காசிமியாவுடைய ஓபிஏ அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்க யோசித்தோம். என்ன பட்டம் என்றால், அவர் மூத்தா போறதுக்கு சில காலங்களுக்கு முன்னால ஷேகுல் காசிமியா என்று சொன்னால் நல்லம் தானே என்று சொல்லி ஹசரத்துக்கு ஒரு ஆலோசனை ஒன்றை நாங்கள் முன்வைத்தோம். காரணம் என்னென்றால், அவர் அதிபர் பதவியிலிருந்து விலகினார். காசிமியாவினுடைய அத்தனை விவகாரங்களை ஒப்படைத்து விட்டு ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் இந்த மதரசாவுக்கு செய்த 35 வருட சேவை, அவருடைய குடும்பம் இந்த காசிமியாவுக்கு செய்த பல ஆண்டு சேவை, இது எல்லாத்தையும் அதாவது ஞாபகிக்கிற முகமாக அவருக்கு ஷேகுல் காசிமியா என்று பட்டம் சூட்டலாமா என்று யோசித்த பொழுது ஹசரத் சொன்னார், எனக்கு ஷேகுல் காசிமியா என்றெல்லாம் பட்டம் சூட்ட வேண்டாம், அப்படி ஒரு பட்டம் எனக்கு தேவையில்லை, நான் ஹாதிமுல் காசிமியா, காசிமியாவினுடைய பணியாளர் என்ற அந்த பட்டம் எனக்கு போதும், வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தன்னை எப்பொழுதுமே ஹாதிமுல் காசிமியா என்று சொல்லி அழைக்குமாறுதான் சொல்லுவார் ஹசரத். உண்மையில் அல்லாஹு தஆலா அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய அமல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் காசிமியாவினுடைய
அதிபர் அவருடைய பணி சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டு கொண்டு வருகிறது. நிறைய எழுத்து வடிவில் இன்றைக்கு வந்திருக்கிறது. அது புத்தகமாக வெளிவர வேண்டும். அவருடைய பணிகள் மிக காத்திரமாக எல்லோருக்கும் முன்னால் பேசப்பட வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் சம்பந்தமாக அவர் செய்த சேவைகளுடைய அந்த விடயம் இன்றைக்கு இலங்கை நாட்டினுடைய நிறைய இடங்களிலே காசிமிகள் செய்கிற அத்தனை பணிக்கு பின்னாலும் அத்தனை சேவைக்கு பின்னாலும் அவருடைய அந்த முயற்சி இருக்கிறது என்பது அவர் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் அறிஞர்களை, இல்மை சுமந்தவர்களை, இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுகிற தாயிகளை, துவாத்துகளை அவர் இந்த உலகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிற வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். உங்களில் வார்த்தையில் அழகானவர் யார் என்றால் சாலிஹான் அமல் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் அழைத்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்கிற வார்த்தை இந்த உலகத்தில் அழகான வார்த்தை என்று குர்ஆன் சொல்கிறது என்றால் அந்த வார்த்தையை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு தன்னால் முடிந்த அர்ப்பணிப்பை செய்த ஒரு மனிதராக ஷேக் அப்துல்லா ஹசரத் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த உலகத்தில் சேவை செய்திருக்கிறார், ஈடுபட்டிருக்கிறார். உண்மையில் அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனை படைத்து அனுப்பி அவனிடமிருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளிலே பிரதானமான எதிர்பார்ப்பாகிய அந்த மார்க்கத்தை கற்று அந்த மார்க்கத்தை இந்த பூமியில தன்னுடைய மரணம் அடைக்கும் வாழ வைத்த அந்த பணி சாதாரணமான பணியாக ஒருபோதும் இருக்க முடியாது. அறிவுத்துறைக்கு இந்த உலகத்தில் பங்களிப்பு செலுத்திய பலர் இருந்தாலும் கூட இந்த ஷரீஅத்துடைய அறிவை, இந்த இல்முன் நாஃபி என்கிற பிரயோசனம் தருகிற இந்த கல்வியை இந்த உலகத்துக்கு சொன்ன அறிவு தந்தையாக ஷேக் மர்ஹூம் அப்துல்லா ஹசரத் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவருக்கு நாங்கள் செய்கிற ஒரு முக்கியமான பணிதான் அவர் இந்த உலகத்தில் விட்டு சென்றதை நாம் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. எனவே வந்திருக்கிற அதிதிகளுக்கு நான் சொல்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன தெரியுமா? காசிமியாவினுடைய அதிபர் மறைந்த ஷேக் அப்துல்லா ஹசரத் அவர்கள் இந்த காசிமியா எப்படி மேலிருந்து வர வேண்டும் என்று விரும்பினார்களோ அதுபோல இந்த காசிமியாவை உயர்தரத்துக்கு கொண்டு செல்கிற அந்த பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு அன்பான அழைப்பை நான் இந்த சந்தர்ப்பத்திலே விட்டு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரப்பனா ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னால ஈமானில் முந்தி சென்ற எங்களுடைய சகோதரர்களை மன்னிப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லி சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. காசிமியா மது கலாசாலையின் பழைய மாணவர்களின் உபசெயலாளர் ஷேக் எஸ்.எம். முஜாஹித் காசிமி மதனி ஹசரத் அவர்களுக்கு ஜமியா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக மர்ஹூம் ஷேக் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்களின் குடும்பம் சார்பான கருத்துரையை நிகழ்த்துவதற்காக ஹசரத் அவர்களுடைய இரண்டாவது புதல்வன் ஷேக் அம்மார் காசிமி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வபஅத். மேடையில் இவ்வளவு நேரமும் வீட்டிலிருந்து அவசரமாக சென்ற கௌரவ ஜமியத்துல் உலமா அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் ஷேக் அர்கம் நூராமித் ஹசரத் அவர்களை விழித்தவனாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புத்தளம் மாவட்ட கிளை, நகர கிளை, பிராந்தியங்கள் கிளைகளின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் விழித்து பாப்பாவின் ஆத்ம நண்பர் ஷேக் அல்ஹாஜ் முஸம்மில் அவர்களையும் விழித்தவனாக வருகை தந்திருக்கும் அனைவரையும் விழித்து உத்குரு மஹாசின மௌத்தாக்கும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிக்கு அமைய மர்ஹூம் ஷேக் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் வாப்பாவின் நினைவு நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்நிகழ்வில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு நல்ல அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் அதற்குரிய கூலியை தருவானாக என்ற ஆரம்பத்திலே பிரார்த்தித்தவனாக. வாப்பாவை பொறுத்தவரை வாப்பாவுடைய வாழ்க்கை காசிமியா, ஜம்இயா,
சர்வ மதம் சமூகம் அது அந்த சேர்க்குழுக்களுக்கு தான் எந்த சைடை பேரட்டி பார்த்தாலும் அந்த சேர்க்குழுக்களுக்கு தான் எப்பவுமே வாப்பட வாழ்க்கை இந்து வந்திக்குது. அந்த வகையில் வாப்பா வந்து 3 தசாப்தத்துக்கும் அதிகமாக ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராய்ந்து அவங்களோட சேவையை தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஜமியத்துல் உலமாவோட தலைவராண்டு மட்டும் இல்லாமல் ஜமியத்துல் உலமாவோட தலைவராக ஆன்மீக தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக தலைவராகவும் அரசியல்வாதிகள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், பாமர மக்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி அவங்களுக்கும் தலைமைத்துவம் வழங்குற ஒரு தலைவராக தான் வாப்பா ஜமியத்துல் உலமா தலைவர்ன்ற பேரில் அவங்களோட பணிகளை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. வாப்பா சமூகம்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துட்டா தன்னோட உயரையே துச்சமாக மதிச்சு தான் அந்த விஷயத்துல இறங்குவாங்க வாப்பாட வாழ்க்கையில். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன்னு சொல்லின்னு சொன்னா, கிரீஸ்மேன் பிரச்சனை டைம் 2 போலீஸ் அதிகாரிகளை புத்தளம் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரகி ஊர் ஃபுல்லா ஃபோர்ஸஸ், ஆர்மி, போலீஸ் எல்லாருமே வந்து ஊராக்களுக்கெல்லாம் அடிக்க தொடங்கிட்டாங்க. அப்ப ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் கேள்விப்படுறாங்க, இப்படி ஃபோர்ஸஸால வந்து அடிக்கிறாங்க, ஊராக்களுக்கெல்லாம் அடி விழுகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்களும் வீட்டுல இருக்கிறோம். பெரிய பள்ளி லவுட் ஸ்பீக்கர்ல சத்தம் கேட்குது, ஊராட்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, டவுன்ல இருக்கிறாங்க, பெரிய பள்ளிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை போல் வருது பெரிய பள்ளியிலேருந்து ஹசரத் பெரிய பள்ளியில பிரச்சனை, ஆட்கள்லாம் வந்துக்கிறாங்க, ஃபோர்ஸஸ் எல்லாம் ஊர்ல கொஞ்சம் அவசரமா பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லி. அப்ப சிச்சுவேஷன் தெரிஞ்சு நான் தாத்தாமா உம்மா எல்லாம் வீட்டுல கத்திட்டு வாப்பா போவாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டு கேட் எடுத்து லொக் பண்ணிட்டேன். அப்ப வாப்பா இல்லை நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதாக்கிட்டு துச்சமா மதிச்சுட்டு பெரிய பள்ளிக்கு போறாங்க. அப்ப என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ வீட்ல இருந்து நாங்க என்னடா சவுண்ட், பெரிய பள்ளி ஸ்பீக்கர்ல சவுண்ட் கேட்டுட்டு இருக்குது, எல்லாரும் உண்டு சத்தம் போடுறாங்க. பள்ளி நிர்வாகிகள், அரசியல்வாதிகள் எல்லாருமே முன்னுக்கு வந்து சத்தம் போடாதீங்க, நாங்க ஒரு முடிவுக்கு ஒரு மசூரா செய்வோம்னு சொல்லி ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்றாங்க. யாருமே கேட்கல. இப்போ வாப்பா அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க போல. அந்த ஒரு மர்ஹூம் கே பாய்ஸ் அவங்க ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்றாங்க, அப்துல்லா ஹசரத் வந்துட்டாங்க, இனி அமைதியாயிருங்க, எல்லாரும் சொல்றதை கேட்போம்னு சொல்லி வாப்பா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ண போலே அங்கே அவ்வளோ பேர் சவுண்டும் குறையுது. அப்போ நாங்கள் வீட்டிலேருந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறோம், சத்தம் இல்லை, வாப்பா ஸ்பீச் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்தே வாப்பா மர்ஹூம் கே பாய்ஸ் அவங்களுக்கு இந்த கண்டெக்ட் மூலமாக பாதுகாப்பு செயலாளராக இந்த கோட்டாபே ராஜபக்ஷ அவங்கள கண்டெக்ட் பண்ணி உடனே ஃபோர்ஸஸ் எல்லாரையுமே கேம்புக்குள்ளுக்கு உள்வாங்குறாங்க. அப்படி ஒரு ஆர்டர் வருது, ஃபோர்ஸஸ் எல்லாரும் கேம்புக்குள்ளுக்கு போகிறாங்க. பாப்பாவும் நைட் வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் நாங்கள் சின்ன பிள்ளை ஊரை சுற்றி பார்க்குறோம். ஆர்மி டேங்க்ஸ் ஒவ்வொரு சந்தியில், ரவுண்ட் அபவுட்ல எல்லா இடத்துலையுமே ஈக்குது. அப்போ வாப்பா ஊருன்ற ஒரு விஷயம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கல, சமூகம்ல வந்தால் பார்க்கல, தன்னோட உயரையே துச்சம் அமைச்சிட்டு தான் எந்த விஷயத்துலையுமே இறங்குவாங்க. அடுத்த விஷயம் வந்து வாப்பா இப்படி ஜமியத்துல் உலமா தலைவராக இந்த டைம் பல சவால்கள் எதிர்கொண்டாங்க. அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு சார்பா செயற்படும் எதிர்பார்த்தாங்க, அவங்களோட கட்சிக்கு சார்பா ஸ்டேஜ்ல ஏறவும் எதிர்பார்த்தாங்க. இயக்கங்கள் அவங்களோட இயக்கங்களுக்கு சார்பான தீர்வுகள் வரணும், இயக்கங்களுக்கு சார்பான ஃபத்வா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. எவ்வளவு அச்சுறுத்தல்கள், அந்நிய மதத்தாள்கள் மூலமான அச்சுறுத்தல்கள்லாம் ஏற்படுத்திது. எந்த சந்தர்ப்பத்திலுமே இந்த டைம்லையுமே ஜமியத்துல் உலமாவை விட்டு கொடுக்கல வாப்பா. அசைஞ்சி கொடுத்து நெளிவு சொல்லிகள் ஒன்றும் இல்லாம கராரா ஜமியத்துல் உலமாண்டா இப்படித்தான் ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து வாப்பா சமூகத்தை வழி நடத்தினாங்க. அடுத்த விஷயமா இன்னொரு விஷயம் வாப்பாட ஜமியத் சார்ந்தது. வாப்பா ஜமியத்துல் உலமாவோட ஆஃபீஸா 30 வருஷமா கிட்டத்தட்ட காஸ்மியாவை தான் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. வாப்பாட ஒரு கனவு இருந்தது, ஆசை இருந்தது, ஜமியத்துல் உலமாவுக்கு ஒரு ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இடத்தையும் தேர்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வாப்பாட சொந்த செலவுலேயே அதுக்குள்ள ஒரு பிளானையும் ப்ரிப்பேர் பண்ணி அதை இப்போ உள்ள ஜமியத்துல் உலமாட்ட கையெழுத்திக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள வேலைகள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட ஆசையும் இன்ஷா அல்லாஹ் அதுதான். அது இல்லாம வாப்பாட சில முக்கியமான நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற டைம் வாப்பாட முக்கியமான சேவைகள் ஒன்று பல நூற்றுக்கணக்கான ஆட்களை இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க. அந்த டைம் ராவு பார்க்க மாட்டாங்க, பகல் பார்க்க மாட்டாங்க. ராவு 12 மணிக்கு வீட்டில் ஆளுக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்துக்கிறாங்க. சுபுக்கு முன்னுக்கு சுபு தொழுது தஹஜத்துலையுமே இஸ்லாத்துக்கு வந்துக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு எடுத்துட்டு அவங்கள அதோட மட்டும் விட்டது இல்லை. அவங்களுக்குள்ள வாழ்வாதார ஏற்பாடுகள், அவங்களுக்குள்ள தொழில் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா வாப்பாக்கு தெரிஞ்ச சரி ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்து மெரி பண்ண இல்லை அப்படின்னு தான் அவங்களுக்கு கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்குது. இப்போ வாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாண்டு அதுக்கு முந்தின நாள் வாப்பாக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தது. மாமா சுஸ்லைகிற மாமா மூலமான ஒரு கண்டக்ட் இஸ்லாத்துக்கு வந்து அவர் வலிமா போடணும், அவருக்கு சாப்பாடுக்குள்ள கைடன்ஸ் ஒண்ணுமே தெரியாது, என்ன செய்யுது என்ன செஞ்சு கொள்வோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போற அண்டும் காஸ்மியா பிள்ளைகளுக்கு அவருக்கு வலிமாக்க சாப்பாடுக்குள்ள ஏற்பாடு எல்லாத்தையும் சொல்லிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு அந்த ஏற்பாடையும் செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலை வச்சு என்கிட்ட கேட்டாங்க, பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா, ருசியா இருந்தது அம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க.
நான் சொன்னேன் வாப்பா ருசியா இதுதான் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிடு. ஆனா வாப்பா அந்த ருசியை வாப்பா காணையில சாப்பாட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற டைமும் கடைசா ஒரு இஷ்டத்துக்கு வந்த ஒரு ஆளுடைய வலிமா விஷயத்தை முடிச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகினாங்க. அது இல்லாம வாப்பாட்ட இந்த பல நட்புணங்கள்ல மஷூரா செய்யற விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு எவ்வளோ ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, வீட்டால சின்ன ஒரு பயணம் போறதுனாலும் சரி, எந்த விஷயத்தையுமே மஷூரா பண்ணுவாங்க. இப்போ வீட்டால ஒரு ட்ரிப் போறோம், சின்ன பயணம் போறோம்னு சொல்லி சொன்னா தாத்தாட பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு, சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளையும் கூப்பிட்டு நீங்க எங்க போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகிட்டையும் கேட்பாங்க, மஷூரா பண்ணுவாங்க. அவங்களோட ஆசை அவங்களோட விருப்பப்பட்ட மாதிரி தான் போவாங்க. இப்போ சில விஷயங்கள் நாங்கள் மஷூரா பண்ணி முடிஞ்சு வாப்பாட்ட கேட்போம், வாப்பா இப்படி இருக்குது வாப்பா நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வஷாவிர்ஹும் ஃபில் அம் ஃபைதா ஆசம் தஃபதவக்கல் அலல்லாஹ் ஆயத்தை ஓதி காட்டி, சரி நாங்கள் மஷூரா செஞ்சுட்டோம் எல்லாம் சொன்ன மாதிரி, இதுக்கு போய் அல்லாஹ்வோட கையில் உள்ளது நாங்கள் பிஸ்னஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் செய்வோம் அப்படின்ட்டு எங்களை பயிற்றுவிச்சாங்க. இந்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அது எங்களை வாழ்க்கையை நாங்கள் அனுபவிச்சு அதோட யதார்த்தத்தை சரியான நிலைமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த விஷயமா இங்க செயலாளர் அவங்க வந்திருந்தாங்க, செயலாளருக்கு முன்னிலையில தான் சொல்லணும்னு சொல்லி நான் நினைச்சது வாப்பாட விருந்தோம்பல்கள் விஷயங்கள். ஊருக்கு யாரு வந்தாலும் சரி, வெளிநாடுகள்ல இருந்து வந்தாலும் சரி, உள்நாட்டுல இருந்து வந்தாலும் சரி, முஸ்லிமோ சகோதர இனத்தாள்களோ, படித்தவன் பாமரன் ஏழை பணக்கார எப்படியுமே இல்லாம வீட்டுக்குன்னு வந்தா வாப்பாக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் வந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள சாப்பாடு கொடுத்து தங்க வைக்காம அனுப்பின வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. இன்றைக்கு கௌரவ செயலாளர் அவங்க வந்தாங்க, வந்த டைம் எங்களோட வீட்டுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். கொழும்பு ஜெமியத்துல்லமால ஹெட் ஆஃபீஸ்ல தலைவர் வந்தாலும் சரி, வேலை செய்யறாளுக்கு வந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த வீட்டுல தான் சாப்பாடு வைக்கும். வாப்பாடு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தால் அப்ப இன்றைக்கு வீட்லயும் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம். வாப்பா இல்ல, வீட்டுக்கு வரவும் இல்லை. அப்ப எல்லாருக்கும் அந்த அப்படி ஒரு ட்ரைனிங் எங்கள் ரத்தத்திலேயே ஊறிட்டு, யார் சரி வந்தாங்கன்னா வாப்பா வருவாங்க, கேட்பாங்க, சாப்பாடு கொடுப்போமா, அவங்கள கவனிப்போமா, அவங்கள ஒழுங்கா கவனிச்சு அனுப்புவோமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் அதுக்கு பழக்கப்பட்டுட்டோம், எங்களையும் பழக்கப்படுத்திட்டாங்க. இன்றைக்கு செயலாளர் வந்தது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. வாப்பா இல்லாத டைம் ஒரு ஜெமியத்துல மார்க்கெட்டு நீ ஊருக்கு வந்திக்கிறாங்க, மதுசாக வந்திக்கிறாங்கன்னு சொன்னது. அது இல்லாம படித்தவர்கள் மக்கள்னு சொல்லி இல்லாம கொரோனா டைம்ல திடீர்னு ஒரு நாள் கர்ஃபியூ ஏதோ ஒரு பெர்மிஷன் எடுத்துட்டு வெளியே போறாங்க. இடத்துக்கு போனீங்க என்ன செய்யுன்னு சொல்லி கேட்டா, ரோட்ல ஆட்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு சாப்பாடு போகுது, ரோட்ல நாய் ஈக்குது, பூனை ஈக்குது, மாடு ஓய்க்குது, அதுகளுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதுகளுக்குள்ள சாப்பாடுலாம் கட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த நாய்க்கும் சாப்பாடு போட்டுட்டு வந்தாங்க. வாப்பா வஃபாத்தாகி ஒரு 2 நாளைக்கும் ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு மிச்ச நேரம் வீட்டுல போகாம வீட்டுல எழுந்திட்டிக்கிறாரு. அப்போ தம்பியோட தான் காய்ச்சிட்டு போறோம். உமாட்ட சொல்லணும். உமா சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு அவர் வாப்பா சந்திக்க வந்தாரு. பாப்பா காலை சாப்பாடு ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னாங்க. அந்த அவரு அங்கே இருந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லுவோம். வாப்பா போட்டு சாப்பிட்டு இந்த ஓட்ஸ் அரவாசின்னு ஒரு பீஸ் எடுத்து அவரு கொடுத்தாங்க. அவர் அதான் சாப்பிட்டு போனார். வந்துட்டு காலை சாப்பாடுன்னு சொல்லி அப்ப அவருக்கு போறதுக்கு மனசு இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு அப்ப இந்து அழுதுட்டு துவா செஞ்சுட்டு போனார். அப்படி ஒரு நல்ல குணங்கள் பல நிலைஞ்ச ஆளா தான் வாப்பா இருந்தாங்க. அது வாப்பா அந்த குணங்கள் அதே மாதிரி வெறுமனே ஒரு மௌலவியா மாத்திரம் இல்லாம பல அரசியல்வாதி. ஒரு நாள் நைட் நான் மதுரசாலைக்கிறேன், இங்கதான் தங்கியிருந்தேன். அப்போ உஸ்தாதுக்கு கால் பண்ணி 12 மணி 1 மணிக்கு அம்மாரை கொஞ்சம் முன்னுக்கு வர சொன்னோம் ஆஃபீஸுக்குன்னு சொல்லி. அப்ப நான் போய் பாக்குறேன், ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு அமைச்சர் ஒரு அரசியல்வாதி 3 வீலர்ல இறங்குறாரு மதுரசாலை முன்னுக்கு. அப்ப நான் கேட்டேன் இப்படி வாரீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எதிர்பார்க்காத மாதிரி தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லிட்டு வந்து ராவு 2 மணி 3 மணி வாப்பாவோட தனியை வந்து கதைச்சிட்டு அவரு போறாரு. அப்ப வாப்பா அரசியல்வாதிகள், உயர்மட்ட அதிகாரிகள், பாமர மக்கள் எல்லாருக்குமே ஒரு கைடா ஒரு பன்முக ஆளுமையா தான் வாப்பா வாழ்ந்தாங்க. அது இல்லாம மிக முக்கியமா இந்த இடத்துல வாப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெமியத்துல்லமா மாவட்ட கிளையோ நகர கிளையோ தேசிய ஜெமியத்துல்லமாவோ வாப்பா இல்லைன்றதுக்காக எங்களோட குடும்பத்திலேயோ எங்கட பங்களிப்புகள் ஜெமியத்துல்லமாக்கு இல்லாம பேசுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்ஷால்லா இந்த காலமும் எங்களோட குடும்பம் சார்பா எங்களோட எல்லா பங்களிப்புகளும் ஜெமியத்துல்லமாக்கும் அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வதோட வாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணின டைம் ஜெமியத்துல்லமா தேசிய ஜெமியத்துல்லமாலேருந்து எங்களுக்கு கால் பண்ணி என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் என்ன தேவைண்டாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னு கேட்கிறோம், உனத்தையும் யோசிக்காதீங்க என்ற ஒரு தைரியத்தை தந்தத்தையும் இந்த இடத்தில் நினைவு கூறி ஜெமியத்துல்லமாக்கும் எங்களோட குடும்பம் சார்பான நன்றிகளை கூறி
ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا என்ற குர்ஆன் ஆயத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் வாப்பாவை நபிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோட வாப்பா எழுப்பாட்டோன்னு துவா செஞ்சு கொண்ட நிலையில உங்கள் அனைவருக்கிட்டையும் பாப்பாக்காக துவா செய்யுங்க என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்த ஜமீயத்துல் உலமா மாவட்ட நகர கிளைகளுக்கும் நிகழ்ச்சிகள் நேர்ச்சி சென்ற முக்கியமா மரிக்கார் மாமா நல்ல கவிதை ஒன்று வடித்திருந்ததாக சரியான ஒரு ஃபீலிங் ஆயிருந்தது கவிதையை கேட்டுட்டுமே உங்களுக்கு மிக்க ஜஸாக்கல்லாஹ். அதை மீடியா ஸ்பான்சர் பண்ண மதுரம் குழி மீடியா உட்பட மதரசா மாணவர்கள் மதரசா நிர்வாகம் ஜமீயத்துல் உலமா உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மர்ஹூம் ஷேக் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் ஹசரத் அவர்களின் குடும்பம் சார்பான கருத்துரையை அவருடைய இரண்டாவது புதல்வன் ஷேக் அம்மார் காசிமி ஹசரத் அவர்கள் நிகழ்த்திவிட்டு சென்றதற்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்நிகழ்வின் இறுதி கட்டத்துக்கு செல்வதற்கு இருக்கிறோம். நன்றி உரையை நிகழ்த்துவதற்காக காசிமியா கலாசாலையின் முகாமைத்துவ சபை செயலாளர் ஷேக் ஆர் ஃபவாஸ் முகமது கஃபூரி அஸ்கரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. மக்ரிபுடைய நேரம் முடிக்கிறதுனால நான் அவசரமாக முடிச்சு கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த புத்தளம் ஜமியத்துல் உலமா நகர கிளை, புத்தளம் ஜமியத்துல் உலமா மாவட்ட கிளை ஆகியோர்களுக்கு நாங்கள் முதலில் நன்றியை தெரிவித்தவர்களாக, இந்த நிகழ்வு ஷேக் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் அவர்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் அவர்கள் இந்த ஊருக்காக வேண்டி, இந்த சமூகத்துக்காக வேண்டி ஆற்றிய பங்களிப்புகள் அவைகளை பற்றி நிறையவே இந்த இடத்திலே பேசினார்கள். இறுதியாக அவருடைய மகனும் அவர்களுடைய தந்தையின் பண்புகளை பற்றியும் இந்த இடத்திலே கூறினார். அவ்வாறான ஒரு மாமனிதர் இந்த ஊரிலே வாழ்ந்து சமூகத்துக்காக வேண்டி பல சேவைகளை செய்து மரணித்திருக்கின்ற இந்த தருவாயில் அல்லாஹு தாலா அவர்களுடைய சேவைகளை பொருந்திக் கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை கிராத் ஓதி ஆரம்பித்த சகோதரர் காரி ரியாஸ் ஹாபிஸ் அவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்விலே தலைமை உரை வழங்கிய சகோதரருக்கும், அதே போன்று இங்கு வந்து விசோட உரையை நிகழ்த்திய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பொதுச் செயலாளர் ஷேக் நூர் ஹாமித் அவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்விலே பேசிய ஏனைய உலமாக்கள், அதே போன்று இந்த மேடையில் கவிதை பாடிய சகோதரர் மரிக்கார், அதே போன்று நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை மிக அழகான முறையில் ஒழுங்கு செய்து இறுதி வரைக்கும் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய புத்தளம் நகர கிளையின் ஜமியத்துல் உலமாவின் தலைவர் ஷேக் ஜிப்னாஸ் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த புத்தளம் நகர கிளை, புத்தள மாவட்ட கிளைக்கு நாங்கள் புத்தளம் காசிமியா அரபு கல்லூரியின் முகாமைத்துவ சபை, காசிமியா அரபு கல்லூரியின் அதிபர், அதே போன்று காசிமியா அரபு கல்லூரியின் மாணவர்கள், காசிமியா அரபு கல்லூரியின் முன்னாள் அதிபர் மரணித்த மர்ஹூம் அப்துல்லா மஹ்மூத் ஆலிம் அவர்களுடைய குடும்பம் சார்பாக நன்றியை கூறி நான் இந்த இடத்திலே எனதுரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த
أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. புதிய மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளார்கள்.